அல்லேலூயா. மீண்டுமாக நாம் இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய போவோம். தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 12:4 வாசி. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2 நாட்களும் உடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கொடுத்ததுக்காக நன்றி. இந்த மாலை வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக. ஆண்டவரே, மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவர் தானியேலுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்திவிட்டு அவைகளை எல்லாம் ஒரு புஸ்தகமாக எழுதி முத்திரை போட சொல்லுகிறார். இந்த முத்திரை போடப்படுகிற காரியங்கள் வெளியரங்கமாகும். எப்போ வெளியரங்கமாகும்னா, அந்த வசனம் சொல்லுது 12:4, முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி காலம் வரைக்கும் இது எப்படி இருக்கும்? புதையலை மாதிரி இருக்கும், முத்திரை போடப்பட்டிருக்கும், சீல் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சீல் எப்போ ஓப்பன் ஆகுதோ, இந்த புதைபொருள் எப்போ தோண்டி எடுக்கப்படுதோ, அதான் கடைசி காலம்னு அர்த்தம். முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை என்ன செய்யணும்? புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு அப்படின்னு இருக்கு. இந்த முத்திரைகள் எப்போ சீல் ஆகும், எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா கடைசி காலத்தில். 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனம் வாசி. ஆமாம், இந்த புஸ்தகத்தினுடைய முத்திரை எப்போ உடைக்கப்படுது? 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனத்தில் உடைக்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிவு காலம் என்பது 6ஆம் அதிகாரத்தில் தொடங்குகிறது என்று சொல்லி அர்த்தம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 3ஆம் அதிகாரம் வரைக்கும் சபை காலம் இருக்கிறது. சபை காலம் முடிஞ்ச உடனே 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே வேறொரு பரலோகத்தை குறித்த தரிசனம் அங்கே எல்லாமே காண்பிக்கப்படுகிறது. 5ஆம் அதிகாரத்தில் அந்த முத்திரைகளின் புஸ்தகத்தை பற்றி பேசப்படுகிறது. 6ஆம் அதிகாரத்தில் முத்திரை உடைக்கப்படுகிறது. இந்த கடைசி காலம் என்பது எதற்கான அடையாளம்? கடைசி காலத்தை எதை வச்சு நாம் கெஸ் பண்ணலாம் அல்லது எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. ஓசியா 3:4-5 வாசிங்க. தாவீதையும் தேடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இன்னைக்கும் தமிழ் ப்ராப்ளம் இருக்கிறது, இல்லை இங்கிலீஷ் மீடியம் தான். சரி தான், இருக்கட்டும், ரைட். அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது? அவருடைய தயவையும் நாடி இஸ்ரவேல் புத்திரர் கடைசி நாட்களில் அப்படின்னு இருக்கு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்க எப்போ திரும்பி வராங்களோ அதான் என்ன நாட்கள்? கடைசி நாட்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம பார்த்தோம், ஏறக்குறைய 1850 வருஷம் கழித்து அவர்கள் திரும்பி வந்தார்கள். இதுதான் அவங்க திரும்பி வந்ததுக்கான மிக முக்கியமான ஒரு அடையாளம். இங்கே இருக்குது பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருதல். 1948 இது 2021-22 திரும்பி வருது. இது ஒரு மிக முக்கியமான திரும்பி வருதல். எதுக்காக அப்படி சொல்கிறோம்னா, அந்த ஃப்ளைட் எங்கேருந்து வருதுன்னா உக்ரைன்லேருந்து வருது. கரெக்டாக இவங்க வந்ததுலேருந்து உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்க வெளியே வந்தாங்க, அடுத்த சில மாதங்களில் உக்ரைனில் வார் ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் அதுதான் உலகத்தினுடைய 3rd வேர்ல்டு வாராக இருக்குமோ அப்படின்னு கெஸ் பண்ணுற அளவுக்கு அது ஒரு பக்கமாக போயிட்டே இருக்கிறது. ஸோ இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி கடைசி நாட்களில் வருவார்கள் என்பது நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. யோசித்து பாருங்கள், 1850 வருஷமாக இல்லாதவங்க இப்போ வந்துட்டாங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்காங்க. இஸ்ரவேல் ஒரு தேசம் இருக்குது. ஸோ இந்த முத்திரைகள்லாம் எப்போ உடைக்கப்படணும்னா, கரெக்டாக இவங்க வந்த பிறகு, இஸ்ரவேல் ஒரு தேசம் ஃபார்ம் ஆன பிறகு இது உடைக்கப்படணும், இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கணும். இப்போ இந்த முத்திரைகளுடைய காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். கடைசி காலத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம்.
ஒவ்வொரு காரியமாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அந்த 6ஆம் அதிகாரத்தில் 6 முத்திரைகள் இருக்கிறது. அந்த முத்திரைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அதனுடைய காரியங்கள் பூமியில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது ஒவ்வொன்றும் நடக்க நடக்க நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இந்த முத்திரைகளெல்லாம் உடைக்கப்படுது, காரியங்கள் சம்பவிக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற அந்த வெளிப்படுத்தின அந்த காரியங்களை வச்சு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். முதலாவதாக 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது வசனத்தை வாசிங்க. முதலாவது குதிரையை குறித்து அங்கே இருக்கிறது. இது யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடியதான வல்லரசு, ஃபைனல் கவர்மெண்ட், அதாவது சபை காலத்துக்கு முன்பாக வர வேண்டியதான அந்தி கிறிஸ்துவோடைய கவர்மெண்ட்டுடையதான ஸ்டார்டிங். ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். வெளிப்படுத்தல் 17:7 மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் ஜாதிகள் மேலும் பாஷைக்காரர் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதுக்கு ஒத்த வசனம் தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், மேலும் அவன் ஸ்தானத்திலே அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், அவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள், ஆனாலும் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான் அப்படின்னு இருக்கிறது தானியேல் 11:21. ஸோ இந்த சமாதானமாய் நுழைந்து, அதுதான் வெள்ளை குதிரை உள்ளே வருது, ராஜ்யத்தை கட்டி கொள்வான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கிறது. நான் சொல்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் 11:6-2 தானியேல் 11:21 கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ வரப்போகிற ஆன்டி கிரைஸ்டோடைய கவர்மெண்ட்டுக்கான ஒரு அடையாளம். ஸோ அது தொடங்குச்சு. எப்படி தொடங்குச்சுன்னா, ஆன்டி கிரைஸ்டோடைய கவர்மெண்ட் தொடங்கினதுக்கு 2012 அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க. அதாவது சமாதானத்துக்கான நோபல் பரிசு, சமாதானம்னா அவங்க வெள்ளை கலர் குதிரை, உங்களுக்கு தெரியும், வெள்ளை தான் சமாதானத்துக்கான அறிகுறி. ஸோ அந்த சமாதானம் மனுஷன் தான் பண்ணுவான், மனுஷனுக்கு தான் கொடுப்பாங்க. அதான் முதல் முறையாக ஒரு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க 2012 ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட், யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடியதான அந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. முதலாவது முத்திரையின் காலம் அப்போவே தொடங்குச்சு. அப்பத்துலேருந்து நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். சரியாக அதுலேருந்து 7 வருஷம் கழித்து அந்த 2வது முத்திரைக்கான காலம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு லைனுக்கும் ஒரு விளக்கம் இருக்குது. அதை நம்ம உட்காந்து கொஞ்சம் தெளிவாக படிக்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எழுதுறீங்க 2 நாளாக. ஸோ நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா வீட்டில் போனால் தான் புரியும். இப்போ புரிஞ்ச மாதிரி இருக்கும், போய் செருப்பு போடும்போது எல்லாமே மறந்துடும், திருப்பி எல்லாமே பிளாங்க் ஆகிடும். திருப்பி நீங்கள் எழுதுனதை எடுத்து பார்த்தீங்கன்னா தான் என்ன செய்யும், அது உங்களுக்கு புரியும். அதனால தான் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, பரிசுத்தவான்கள் சபையில் செய்தியை எழுத சொல்லி கொடுத்தாங்க. உட்காந்து எல்லாத்தையும் என்ன செய்யணும், எழுதணும். அது எழுத பின்னாட்களில் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், நீங்கள் வச்சுட்டு போகிற டைரி பின்னாடி வரவங்களுக்கும் அது என்ன செய்யும், பிரயோஜனமாக இருக்கும். சரி, இப்போ 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், வேறொரு சிவப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒரு கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போட முடியாத அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. தூதன் கையில் பட்டயம் கொடுக்கப்பட்டால் என்ன அர்த்தம்? தூதன் கையில் ஒரு பட்டயத்தை கொடுத்தா அது என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய பட்டயம்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா கர்த்தருடைய வசனம், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இருக்குது. இப்போ அதே மாதிரி தூதன் கையில் ஒரு பட்டயம் இருக்குது. தூதன் கையில் பட்டயம் இருந்தால் எதை குறிக்கிறது? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. 1 Chronicles 21:12 வாசிங்க பார்ப்போம். கிரானிக்கல்ஸ் எல்லாம் நாளாகமெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கும் பாருங்கள், ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு அப்புறமா வரும். எங்கே காலையில் தேடி பிடிச்ச ஆளெல்லாம் காணோம். மூன்று நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய, வசனம் தெளிவாக இருக்குது, கர்த்தருடைய பட்டயமாகிய. அப்போ தூதன் கையில் பட்டயம் இருந்தால் என்ன வரும்? கொள்ளை நோய் வரும். அதே அதிகாரம் 16வது வசனம் வாசி. 16 அப்போ தூதன் பட்டயத்தை எங்கே நீட்டி இருக்கிறான்? தூதன் கையில் பட்டயம் இருக்குது. அன்னைக்கு எருசலேமில் என்ன வந்துச்சு? 14வது வசனம்.
அப்போ பட்டயத்தை தூதன் நீட்டினா என்ன வரும்? 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. இந்த சிவப்பு குதிரையில் ஏறி இருக்கிறதான இந்த மனுஷன் எங்கேருந்து இந்த என்ன காரியம் வருகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கொள்ளை நோய் வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காரியத்தை நாங்கள் எடுத்து சொல்லி கொண்டு வருகிறோம். எப்பத்தில் இருந்துன்னா 2018 ஆண்டவர் கொள்ளை நோயை குறித்து பேசினார். அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அப்புறமா அந்த கொரோனா வந்த பிறகு இதெல்லாம் கம்பேர் பண்ணி ஆண்டவர் நிறைய காரியங்கள் சொன்னார். போன வாரம் ஒரு காரியத்தை கர்த்தர் அற்புதமாக வேதத்தில் எவ்வளோ தெளிவாக துல்லியமாக சொல்லி வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. நம்முடைய வேதத்தை குறித்தானா ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. நீங்கள் எடுங்க, நீங்கள் வசனத்தை நேசிக்கிறவங்களாக இருக்கிறதுனால. அப்படி தானே? நான் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருக்காக நம்ம எடுப்போம், சரியா? ஏன்னா அவங்க 3 பேர் தான் ஆமேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கவனிங்க, சகரியாவின் புஸ்தகத்தை திருப்புங்க. சகோதரர்களோடு பேசிக்கிட்டு இருந்தேன் அன்றைக்கி. எவ்வளோ துல்லியமாக வேதத்தில் ஆண்டவர் இந்த காரியங்கள்லாம் சொல்கிறாரு நமக்கு அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்குறோம். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. 7வது வசனம் வாசிங்க பார்ப்போம். இந்த எழுதுகிறவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எழுதுறீங்கல்ல, நீங்கள்லாம் அதை நல்லா கவனிச்சிங்க, எழுதிக்கோங்க. எனக்கு ஆண்டவர் முந்தானது தான், போன வாரம் தான் இதை சொன்னார். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். சேபாத் மாதம் 11ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. எப்போ? சேபாத் மாதம் ஆகிய 11ஆம் மாதம் ஆகிய 24ஆம் தேதியில் இது நடந்துச்சு. 8வது வசனம். எந்த ராத்திரியில்? 24ஆம் தேதி ராத்திரி. புரியுதா உங்களுக்கு? அப்போ 24ஆம் தேதி அடுத்த நாள் என்னது? 26ஆம் தேதி காலையில் அர்த்தம். 25ஆம் தேதி ராத்திரி சிவப்பு குதிரை மேல் ஏறி இருந்த ஒரு மிருதுகள் செடிகளுக்குள்ளே நின்றார். இப்போ பாருங்கள், இந்த சிவப்பு குதிரை எதுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வாசித்தோம் சமாதானத்தை எடுத்து போடும்படியாக தான் அது வந்துச்சு. அப்படி தானே இருக்குது. இங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 11வது வசனம் வாசிங்க. பின்பு அவர்கள் மிருது செடிக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்குமாய் இருந்தது. 11வது வசனம். அமைதலும் அமெரிக்குமாய் இருந்தது. பூமி எப்படி இருந்துச்சு? அமைதியாக இருந்துச்சு. இப்போ கர்த்தர் கடும் கோபம் கொண்டு என்ன செய்ய போகிறாரு? சிவப்பு குதிரைக்காரங்கிட்ட பேசுகிறாரு, அந்த மிருது செடிகளுக்குள்ளே இருந்ததான தூதனை நோக்கி, புருஷனை நோக்கி. ஸோ இப்போ பூமியில் என்ன போகிறது? இருக்கிற சமாதானம்லாம் போகுது. எப்படி சொல்கிறாரு? 15-16 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த சிவப்பு குதிரை அடுத்து வருது. வரும்போது சமாதானம் போயிடுச்சுன்னு வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது. இது எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒரு அற்புதமான விஷயம். அந்த 7வது வசனத்தில் நம்ம வாசித்தோம், சேபா மாதம் ஆகிய 11ஆம் மாதத்தில் 24ஆம் தேதி ராத்திரியில் இந்த சொப்பனம் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த சிவப்பு குதிரை, கொள்ளை நோயை கொண்டு வரக்கூடிய குதிரை எங்கே நிற்குது? மிருது செடிகளுக்குள்ளே இருக்கிறது. இப்போது சேபா மாதம் 11ஆம் மாதம்னு இருக்கு இல்லையா? சேபா மாதம் ஆகிய 11ஆம் மாதம் அப்படின்னா நம்ம கேலண்டரில், இப்போ நமக்கு தமிழ் கேலண்டருக்கு ஒன்று இருக்குது, இங்கிலீஷ் கேலண்டர் ஒன்று இருக்குது இல்லையா? சித்திரை மாதம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு எங்கே வந்துடும்? மே மாதத்துக்கு வந்துடும். தை மாதம்னா ஜனவரி மாதத்துக்கு வந்துடும். அதே மாதிரி எபிரேய மாதத்தில் சேபாத் மாதம் ஆகிய 11ஆம் மாதம்ங்கிறது எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே வருது. ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே வருது. அந்த மாதம் 24ஆம் தேதியில், சேபாத் மாதம் 11ஆம் மாதத்தில் ஜனவரி மாதத்தில் 24ஆம் தேதி ராத்திரியில் இந்த சொப்பனம் வருது. பூமியில் மனுஷர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை எடுத்து போடும்படியான சொப்பனம் வருது. அதாவது நீங்கள் போய் பாருங்கள், நாங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, ப்ரூஃபை இதில் வைக்கலை, நீங்கள் போய் பாருங்கள். கொரோனா கண்டுபிடிச்சி, கொரோனான்னு ஒரு வைரஸ் இருக்கிறது கண்டுபிடிச்சது 2019 டிசம்பரில் இல்லையா? அது மனுஷனுக்குள்ளே பரவி மரணத்தை கொண்டு வர வாய்ப்பு இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி. அது வரைக்கும் கொரோனா வைரஸ் இருக்குன்னு தான் கண்டுபிடிச்சாங்க. சரியா? கொரோனான்னு ஒரு வைரஸ் இருக்குது, அது ஆபத்தானதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் மனுஷனுக்குள்ளே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யுது? டிரான்ஸ்ஃபர் ஆகி. நீங்கள் அதில் கவனித்து பாருங்கள். வெளிப்படுத்தல 6 நாளில் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, பூமியில் உள்ளவர்கள் ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தரைக்கு மரணம் வருது.
கரெக்டாக கொரோனா ஒருத்ததுலேருந்து இன்னொருத்தருக்கு பரவுதுன்னு கண்டுபிடிச்சது ஜனவரி மாதம் 24 25 காலையில் தான் கண்டுபிடிச்சாங்க. 24 அதனுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கப்படுது. 25 மனுஷனுக்கு பரவுதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. புரியுதா? சிவப்பு குதிரை எதை கொண்டு வருது? கொள்ளை நோயை கொண்டு வருது. அதை தாண்டி இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் எங்கே நின்னான்? மிருது செடிகளுக்குள்ளே நின்றான். எதேச்சா மிருது செடி எங்கே இருக்குது, அது எதை பற்றி குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணால், ஆர்ஜின் ஆஃப் த மிருது செடி, மெட்ரல்னு சொல்லி இங்கிலீஷில் இருக்குது. ஆர்ஜின் ஆஃப் த மெட்ரல் ட்ரீ அல்லது அந்த பிளான்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சைனாவுது. நம்புறீங்களா? பிரமிப்பாக இருந்துச்சு. போயிட்டு எடுத்து வச்சிருக்கிற எல்லாரும் இதில் வைக்கல. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. சைனாவில் மிருது செடிகளுக்கு நடுவே, அந்த வசனம் சொல்லுது, மிருது செடிகளுக்கு உள்ளே நின்றார். ஆர்ஜின் ஆஃப் த மிருது செடி எங்கே இருக்குன்னா சைனாவில். அதுக்கு உள்ளே நின்றார். 24 ராத்திரியில் அந்த கொள்ளை நோய், அந்த சமாதானத்தை எடுத்து போடும்படியான புருஷன் வருகிறான். என்ன சொல்லி வர்றாருன்னா, பூமி சமாதானமாக இருக்குது, அமைதியில் அமெரிக்கமாக இருக்குது, புறஜாதிகளுக்குள்ளே நான் என்னத்தை உண்டாக்கணும், இப்போ கடுங்கோமத்தை கொண்டு வருகிறேன்னு சொல்லி வருது. இதுதான் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயத்தில் இருக்குது. ஒரு கொள்ளை நோய். நிறைய பேர் எங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முத்திரைகளின் புஸ்தகம்லாம் வருகைக்கு பின்னாடி தான் உடைக்கப்படும், வருகைக்கு பின்னாடி தான் உடைக்கப்படும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மிக துல்லியமாக ஒரு கொள்ளை நோய் நம்ம கண்ணுக்கு முன்னாடி சிவப்பு குதிரை மிருது செடிகளுக்கு நடுவிலிருந்து புறப்பட்டதான, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நினைக்கிறேன். கொரோனா காற்றினாலேயோ தண்ணியினாலேயோ பரவலை, வெறும் மனுஷனாலே மட்டும் பரவுச்சு. ஒருவரை ஒருவர். அது மட்டுமல்ல, அதன் மூலமாக மரணம் வந்துச்சு. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. நீங்கள் மறந்துருப்பீங்க, மறக்க மாட்டீங்க. தனித்திரு, விழித்திரு, விலகியிரு, இதெல்லாம் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு மனுஷன் வழியாக இன்னொரு மனுஷனுக்கு என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு. ஸோ அதனால் மரணத்தை தடுக்கிறதுக்கு அந்த செயினை உடைக்கிறது தான் என்ன பண்ணாங்கன்னா, விலகி இருக்க சொன்னாங்க. ஒரு மனுஷனில் இன்னொரு மனுஷனை, இது பரவுறது ஒன்லி மனுஷன் வழியாக மட்டும் பரவுச்சு. முதல் அலைங்கிறது ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு, 2வது அலை ஒருத்தர்லேருந்து 4 பேருக்கு, 3வது அலை ஒருத்தர்லேருந்து 32 பேருக்கு வேகமாக பரவுச்சு. ஸோ இந்த 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டதான பூமி முழுக்க அந்த பட்டயம், பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை எடுத்து போடும்படி. ஏன் சமாதானத்தை எடுத்து போடுதுன்னா, அதுக்கு சகரியா 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இது கர்த்தருடையதான கோபமா, கடும் கோபம் அப்படின்னு இருக்குது. இந்த காரியங்கள் எல்லாம் துல்லியமாக ஆண்டவர் சொன்னபடி மிக துல்லியமாக வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நம்முடைய வேதத்தில் இருக்குது. பாருங்கள், நம்முடைய வேதம் எவ்வளோ மகத்துவம் உள்ளதுன்னு பாருங்கள். இந்த கொள்ளை நோய் வரத்துக்கு முன்னாடியே ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி கொஞ்சம் பேருக்கு இயேசு சொன்னார். உங்களுடைய வருகைக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டபோது அதில் ஒன்று, கொள்ளை நோய்கள் வரும். எந்த கொள்ளை நோய் வரும் அப்படின்றதுக்கு அடையாளமாக எங்கே இருக்குது? வெளிப்படுத்தல் 6:4 ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமி முழுக்க வரும் அப்படின்னு சொன்னார். இப்போ சகரியாவில் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறாரு, எத்தனாம் தேதி எங்கிருந்து உருவாகும்னு சொல்கிறார். இத்தனை துல்லியமாக நமக்கு ஆண்டவர் செய்திகளை வேதாகமத்தில் வச்சிருக்கிறார். இதை படிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவரை தவிர வேற ஒருவரும் சொல்லிக் கொடுக்கவே முடியாது. ஆவியானவர் துணையோட மட்டும்தான் இதை படிக்கவே முடியும். ஏன்னால் இப்போ இதே சிவப்பு குதிரையை பற்றி நாங்கள் கிட்டத்தட்ட 5 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கொரோனா காலத்துலேருந்து 2020-21 எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான், ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் இந்த சகரியா 1 படிக்கும் பொழுது இந்த ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடி, இதுக்கு அடுத்து கருப்பு குதிரை இருக்குது, இந்த கருப்பு குதிரைக்கு பின்னாடி வெள்ளை குதிரை வரும், மங்கின நிறமுள்ள குதிரை வரும். பெரிய ஆச்சரியம், 6ஆம் அதிகாரத்தில் புள்ளி புள்ளியான குதிரை இருக்கும். ஆனால் சகரியா 1 மங்கின நிறம்னு இருக்கும், வெளிப்படுத்தல் 6 மங்கின நிறம் தான் இருக்கும். ஸோ இது ரெண்டும் மிக தொடர்புடையதான தீர்க்க தரிசன புஸ்தகம். சகரியாவும் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரமும், சகரியாவின் 1ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் ரெண்டும் நம் கண்களுக்கு முன்பாக. இப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம கண்களுக்கு முன்பாக கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இது எல்லாம் நம்முடைய ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் மகத்துவங்களை. ஒரு புறம் இதை நாம் ஏன் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? அதில் ஒன்று நம்முடைய தப்பு இருக்கிறது. நம்முடைய தப்பு என்ன இருக்குது? இவ்வளவோ வேதத்தில் சொல்லி இருக்குது, அதை உட்காந்து வாங்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர்கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னங்கன்னா, நாம் எந்த அளவில் ஆவிக்குரிய அளவு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெளிப்படுத்துவார் அவர். நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்தில் பேசுவார். நீங்கள் ரொம்ப தூரத்தில் தான் ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் பார்த்தா அவரை மாதிரியே இருக்குது இல்லை அப்படிம்பீங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட வரும்போது அவர் நட உட எல்லாத்தையும் பார்த்தா அவர் தான்டான்,
கிட்ட வந்தோன்னு சொல்லுவீங்க, அவரே தான் நான் அப்பயே சொன்னல அவராக தான் இருக்கும்னு. ஒரே விஷயந்தான், நம்மளுடையதான விஷன் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் வருது கன்ஃபார்ம் ஆகுது, இன்னும் கிட்ட வந்தோன்னா 100% கன்ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி தான் சொல்கிறேன், இந்த வேத வசனத்தை உங்கள் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை வச்சு தான் வெளிப்பாடு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேவனுக்கிட்ட நெருங்கி 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 போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்குறார். நீங்கள் வெறும் சாதாரணமாக படிச்சிங்கன்னா ஒரு கொள்ளை நோய் வரும், கொள்ளை நோய் வந்துச்சு, அந்த அளவுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக போனீங்கன்னா வெளிப்படுத்தல் 6 புரியும். இன்னும் கொஞ்சம் உள்ளே நீங்கள் போனீங்கன்னா சகரியா 1 புரியும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதை ஏன் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார், அதான் ரொம்ப முக்கியம். ஏதோ வெளிப்பாடு கிடைக்குது, படிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், அதுக்கு இல்லை. இதை ஏன் எழுதி கொடுத்துருக்கிறாரு? வசனம் சொல்லுது, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அடுத்த இன்னொரு வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். காரணம் என்ன? எழுதி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, அதை தேடி கண்டுபிடிச்சி ஆராய்ந்து எதுக்கு படிக்கணும்? வரப்போற சங்காரத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு. நினிவே ஜனங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது, எதுக்காக? காப்பாற்றிக் கொள்வதற்கு. நோவா காலத்தில் ஜனங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது, எதுக்காக? காப்பாற்றிக் கொள்வதற்கு. நினிவே ஜனங்கள் ரட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து காப்பாற்றிக்கிட்டாங்க தங்களை. ஆனால் நோவா காலத்து ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போய் அழிஞ்சு போனாங்க. இன்னைக்கு வேதத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். அதான் நான் நீ காலையிலேயும் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன், இந்த வேதத்தை வெறும் உலக ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் படிப்பீர்களானால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. இதை வெறும் வேர்ல்டு மெட்டீரியல் பிளஸ்ஸிங்காக நீங்கள் வெறும் படித்து ஏதோ வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பொண்ணு கல்யாணம், பையனுக்கு வேலை, செட்டில் ஆகணும், லைஃப்பில் பணம், நகை, இது ஒன்றுத்துக்காக மட்டும்தான் இந்த வேதம், வாக்கு தத்தம், வசனம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நாள் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவீங்க. எப்போ ரெக்ரெட் பண்ணுவீங்க தெரியுமா? ஒரு வேளை கர்த்தருடைய கிருபையில் நீங்கள் பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னா இந்த வசனத்தெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு கொடுப்பார் பாருங்க, நமக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இதெல்லாம் பைபிளில் இருந்து இவ்வளோ காரியம் இருந்திருக்குது, நான் படிக்காமையே போயிட்டேனே, இவ்வளோ தெரிஞ்சுக்காமையே போயிட்டேனே. நான் போன வாரம் இந்த வாசிக்கும் போது எனக்கு மேலே எனக்கே ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. இத்தனை நாள் படிக்கிறோம், நமக்கு இது தெரியாமல் போயிருச்சே, ஏன் இதை நம்ம அப்போ தியானிக்கலை? நம்ம எவ்வளோ தப்பாக பைபிளை, தப்பாக மீன்ஸ் எவ்வளோ தூரம் நம்ம பைபிளை தியானிக்காமல் விட்டுட்டோம், அதை தியானிக்கின்றா எவ்வளோ கிடச்சிருக்கிறோம் அப்படின்றது இப்போ எனக்கு புரியுது. இப்போ தான் எனக்கு இந்த 30 வருஷம் கழிச்சு தான் ஒழுங்காக பைபிள் படிக்கணுங்கிற எண்ணமே எனக்கு வந்துருக்குது. இப்போ இதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பித்து வருகைக்குள்ளே படித்து என்னத்தை படிக்க போகிறேன்னு தெரில. ஆனால் இப்போ நீங்கள் நிறைய பேர் ஆரம்பிக்கிறீங்க. இப்போவே அந்த வேதத்தினுடைய மகத்துவங்களுக்குள்ள ஆழங்களுக்குள்ள நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உணர்ந்ததுனால சொல்கிறேன், இந்த வேதத்தினுடைய மகத்துவங்களுக்குள்ளே நீங்கள் போய் இந்த வெளிப்பாடுகள்னு ஒன்று கிடைக்குதுல்ல, அந்த வசனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மை கிடைக்குதுல்ல, கிடைக்கும் போது உங்களை அறியாமலேயே உங்கள் ஆத்மா களி கூறும், உங்கள் ஆத்மா பலப்படும், உங்கள் ஆத்மா கர்த்தருக்குள் ஸ்திரப்படும். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் சில நேரத்தில் ரொம்ப டயர்டாக இருந்து திடீர்னு ஓடி போய் ஒரு இடத்துல நின்று ஒரு இளநியோ ஒரு லெமன் ஜூஸோ ஒரு தண்ணியோ குடித்த உடனே உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ளே என்ன வருது? ஒரு பலன், அந்த டயர்ட்னஸ் போகுதுல்ல. நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த தண்ணி உள்ளே போய் என்னுடைய ரத்த நாளங்களுக்குள்ளே கலந்து என்னுடைய வேர்வை சுரப்பிகளெல்லாம் தாண்டி என்னை பலப்படுத்தி ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி அதெல்லாம் தோணுச்சா? போச்சு, எனக்கு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் சொல்கிறேன், இந்த வசனம் உங்கள் ஆத்மாக்குள்ளே போகிறது உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்கள் ஆத்மாவை அது ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும். அது அப்படியே கர்த்தருக்குள்ளே உங்களை நெருக்கிக்கிட்டே போகும். நான் கண்டதிலேயே எனக்கு கிடைச்ச கிஃப்ட்லையே கர்த்தர் கொடுத்தது மிகப்பெரிய நான் பார்க்குற கிஃப்ட் இந்த வசனம். ரட்சிப்பு அனுபவம், பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்குது, ஞானஸ்தானத்தில் ஒரு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கண் பார்க்குற கிஃப்ட்டில் தி பெஸ்ட் கிஃப்ட் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது இந்த வேத வசனம். இதை மாதிரி ஒரு மகத்துவத்தை ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஒரு ஊழியக்காரரை ஜெபம் பண்ண போனேன். போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த மாதிரி என்ன ஊழியம் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஆண்டவர் இந்த மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் பைபிள் ஸ்டடி மாதிரி எடுக்க சொல்லியிருக்கிறாரு, அதான் எடுக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், எதுக்குடா அதை போய் எடுத்த அப்படின்னாரு. நான் எடுக்கல, ஆண்டவர் தான் சொன்னார். அவர் கேட்டார், எதுக்குடா அதை எடுத்த அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அதில் ஒரு வருமானமும் வராதேடா, அதில் எவனோ உனக்கு என்ன ஆஃபரிங் கொடுக்க போகிறா, இதுவே வரங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஜனங்க நல்லா உன்னை கூப்பிடுவாங்களே மீட்டிங்க்குனாரு. அவர் ஜோமனி முடிச்சிட்டாரு, வெளியே வந்தேன். அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, வசனம் பேசுகிறவன் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டான்னு இவங்களாம் நினைக்கிறாங்க, இவங்க கண்களுக்கு முன்பாக வசனம் பேசுகிறவனும் ஆசீர்வாதமாக இருப்பான்னு நிரூபிச்சு காட்டுங்கப்பான்னு. நான் சொல்லுவேன், இந்த வசனம் தான் இன்னைய வரைக்கும் என்னை போஷிக்கிறது. ஆண்டவர் இதை கொண்டு தான் எனக்கு போஷிக்கிறார். அதனால் இந்த வசனம் அவ்வளவு மகத்துவம் உள்ளது, வல்லமை உள்ளது. வரங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. வரங்கள் கூட ஒளிந்து போகும், தீர்க்க தரிசனமானாலும் ஒளிந்து போகும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகவே போகாது. வானம் பூமியும் ஒளிந்து போனாலும்
கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அதனால் சொல்கிறேன், இந்த வசனத்துக்குள்ள அவ்வளோ மகத்துவம் இருக்குது. நல்லா வாசிங்க. அது எதுக்குன்னா உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு. இப்போ பாருங்கள், கொரோனா வரத்துக்கு முன்னாடியே இவ்வளோ விஷயம் வேதத்தில் இருக்குது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, வரப்போதுன்னு சொல்கிறாரு. கடைசி காலம்னா என்ன, கடைசி காலத்தில் எப்போ நடக்கும் எல்லாம் சொல்கிறாரு. நமக்கு இது என்னவாகிடுச்சு, தெரியாமல் போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தால் நாம் என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? 2 முக்கியமான காரியத்தை செஞ்சுருக்கலாம். எந்த 2 முக்கியமான காரியம்? ஒன்று, இந்த கொரோனாவிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்திருக்க முடியும். நம்மை நாம் என்ன பண்ண முடியும்? இப்போ உங்களுக்கு இப்படி வந்துச்சு, நினிவே ஜனங்க மாதிரி உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு, ஒன்று வரப்போகுது, இந்த மாதிரி சொல்கிறாங்க, பைபிளில் இருக்குது, துல்லியமாக இருக்குது, இந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க? இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒன்று செய்வோம் இல்லையா? அதை நாம் செஞ்சுருக்கலாம். 2வது, அதன் மூலமாக ஒரு கூட்டத்தை நீங்கள் ஆதாயம் பண்ணியிருக்கலாம். இப்போது கொரோனா வந்துச்சு. எத்தனை பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோம்? நிறைய பேர் கொரோனாவில் என்ன செய்யப்பட்டோம்? பாதிக்கப்பட்டோம். நியாயமாக சபை பாதிக்கப்படக்கூடாது. இஸ்ரவேல் முழுக்க வாதை வந்தாலும் அது எங்கே வரக்கூடாது? எகிப்து முழுக்க வாதை வந்தாலும் அது எங்கே வரக்கூடாது? கோசே நாட்டில் வரக்கூடாது. இஸ்ரவேல் முழுக்க வாதை வந்தாலும் அது எலியா இருக்கிற வீட்டுக்குள்ளே என்ன வரக்கூடாது? பஞ்சம் வரக்கூடாது. அவ்வளோதான். நீங்கள் பெலிஸ்தியர் பாளையத்தில் எவ்வளோ பெரியதான வியாதி வந்தாலும் அது இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளே வராது. அந்த உடன்படிக்கை பெட்டி வரும்போது மூல வியாதி வந்து எல்லாம் வரும். ஆனால் அதுவே இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளே வந்த உடனே அந்த வியாதி வராது. அதுக்கு மாறாக ஆசீர்வாதம் வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்? இந்த வாதை, இந்த காரியங்கள் எல்லாம் உலகத்துக்கு சொல்லப்படுது. இந்த இடத்துல கூட பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? சுகமாய் வாழுகிற புறஜாதி பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன்றாரு. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியால் சுகமாய் வாழுகிற புறஜாதி பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். சரி, இந்த கொரோனா இப்போ புறஜாதிக்கு தானே வந்திருக்கணும், புறஜாதியாருக்கு தானே வந்திருக்கணும். ஏன் தேவ பிள்ளைகளுக்கு வந்துச்சு? ஏன் தேவ பிள்ளைகளுக்கு வந்துச்சு? அப்போது எகிப்தில் வந்த தலைப்பிள்ளை சங்காரம் எங்கே வரக்கூடாது? அது இஸ்ரவேலுக்குள்ளே வரக்கூடாது. அப்படி வராமல் இருந்தால் தான் அந்த தேவனுக்கும் நமக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. எகிப்திய தேவர்கள் காப்பாற்ற முடியாதது இஸ்ரவேலின் தேவன் காப்பாற்றினார். அந்த டிஃபரன்ஸ் எப்போ வரும்? இஸ்ரவேலுக்குள்ள அந்த வாதை வராமல் இருந்தால் தானே வரும். அப்போ கொரோனா வந்தபோது இங்கேயும் என்ன வந்திருக்கக்கூடாது? நமக்குள்ள அந்த வாதை வந்திருக்க கூடாது. வந்துச்சு. காரணம் என்ன? ஆண்டவருடைய கோபம் நம்ம மேலேயும் பற்றி இருந்துச்சு. காரணம், இந்த சங்கார தூதன் போகிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். போகும்போது அன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்டிருக்கிறத பார்த்தா அந்த உள்ளே வரமாட்டான். அதே மாதிரி இந்த கர்த்தருடைய கொடுங்கோபம் வரும்போது இந்த விசுவாசம்னு ஒன்று இருக்குது சர்ச்சுக்குள்ளே. உங்களுக்கு தெரியுமா? விசுவாசம் தெரியுமா? எவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறாங்க. விசுவாசம்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? தெரில. சரி, இருக்குல்லாமா? உங்களுக்கு இருக்கு, நமக்கு தெரியும். எவ்வளோ பேருக்கு தெரில பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் விசுவாசம்னா என்னன்னு தெரியுமா? ரொம்ப கஷ்டம். நமக்கெல்லாம் பேர் என்ன? அப்புறம் விசுவாசம் தெரிலன்றீங்க. விசுவாசம்னா என்ன? நம்பப்படுமே உறுதியும். உங்ககிட்ட விசுவாசம் இருக்கா? இருக்கா? விசுவாசிக்கிறவள் நடக்கிற அடையாளங்கள் ஆவணம் இருக்குல்ல, அப்போ அது நடந்தால் தானே விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்கிறது கரெக்ட் தானே? அவர் மியூசிக் டைரக்டருங்க, நல்லா கீபோர்டு வாசிப்பார். வாசி காட்டினா தானே அவர் வாசிக்கிறவர்னு அர்த்தம். சிலர் வாசிக்காமே கதை விடுவான்ல. நாங்கள்லாம் கையை வச்சோம்னா கீபோர்டு அலறுவான். வாசிறான், இப்போ வாசிக்கிறதுல சனிக்கிழமை நான் வாசிக்க மாட்டேன்பா. இப்போ வாசிரா, இன்றைக்கி 7:30 9 வாசிக்க மாட்டேன்பா. ஏன்னா அவனுக்கு தெரியாது. வாசி காட்டினா தானே அவங்ககிட்ட இருக்க டேலண்ட்டு ப்ரூவ் ஆகும். அப்போ விசுவாசம்னா உங்களுக்குள்ளே இருக்கிறது என்ன ஆயிருக்கணும்? அந்த விசுவாசம் ப்ரூவ் ஆயிருக்கணும்ல. ஆபிரகாம் அண்ணாந்து பார்த்து விசுவாசித்தான், கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார். அந்த கிரியையினால் தானே தெரியும் விசுவாசங்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம். அப்போ அந்த கிரியை தெரியணும்ல. அப்போ உங்ககிட்ட விசுவாசம் இருந்தால் கொரோனா வரலாமா? வரக்கூடாது தானே? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பார்கள், அவர்கள் என்ன ஆவார்கள்? அப்போ நமக்கு வந்துச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம்? நம்ம விசுவாசத்தில் இல்லை. ஏன் விசுவாசத்தில் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சபையில் விசுவாசங்கிறது எப்போ வரும்? சபைக்குள்ளே விசுவாசம் எப்போ பெருகும்? நான் ரொம்ப தப்பாக கேட்குறேனோ? நான் கேட்கறதெல்லாம் பைபிள்லேருந்து தான் கேட்குறேன், வெளியேருந்து கேட்கவே இல்லை. விசுவாசம் எதனாலே வரும்? கேள்வினாலே வரும். அப்படி தானே? கேள்வினா கேள்வி கேட்கறது இல்லை. இனிமேட்டு காலையில் டெய்லி ஃபோன் பண்ணி பாஸ்டர் 4 கேள்வி கேட்குறேன், அந்த கேள்வி இல்லை. செய்தி கேட்குறது. என்ன செய்தி கேட்கணும்? விசுவாச செய்தி கேட்கணும். விசுவாச செய்தி கேட்க கேட்க தான் உங்களுக்குள்ள விசுவாசம் வர்த்திக்க பண்ணும். அப்போ தான் விசுவாசத்தை துவக்குவார். அப்போ விசுவாச செய்திகளை நீங்கள் கேட்டிருந்தால் உங்களுக்குள்ளே என்ன இருக்கும்?
விசுவாசம் இருந்திருக்கும். ஆமாம், நாங்கள் விசுவாச செய்தி தான் கேட்டோம், எங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது அப்படின்னா கொரோனா உங்ககிட்ட தோற்றுருக்கோம், கொள்ளை நோய் வந்திருக்காது. இப்போ 10 வருஷமாக நம்ம கேட்ட செய்தியெல்லாம் ஆசீர்வாத செய்தி. என்ன செய்தி? வீடு கொடுப்பார், காடு கொடுப்பார், அப்படி கொடுப்பார், இப்படி கொடுப்பார், பலூகி பெருகுவாய், இடம் கொண்டு போகாத மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படியே நடந்துச்சு உங்கள் உடம்புல இல்லையா? இடதுபுறமோ வலதுபுறமோ பலுகி பெருகி இடம் கொண்டு போகாத மட்டும். அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, காரில் 2 பேரும் ஒன்றா உட்கார முடியல சீட்டில் பின்னாடி, அந்த அளவுக்கு இடம் கொண்டு போகாத மட்டும் ஆகிப்போச்சு. கிச்சனை கொஞ்சம் இடிச்சு கட்டுங்கன்றாங்க, அந்த அளவுக்கு பெருசாகிடுச்சு. அந்த வாக்கு தத்தம்லாம் உங்ககிட்ட நிறைவேறிடுச்சு. அப்படியே சரி, உலக பிரகாரமாக கூட வச்சுக்கோங்களேன், நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் கர்த்தர் 10 வருஷமாக என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு, அத்தனையும் கொடுத்துட்டாரு. இங்கே மாற்று கருத்தே இல்லை. கொரோனா வந்துச்சு, உங்களுக்கு நீங்கள் வாங்கின இந்த 10 வருஷமாக ஆசீர்வாத செய்தியும் அந்த செய்தினால் வாங்கின ஆசீர்வாதமும் உங்ககிட்ட இருக்கு. வீடோ, காரோ, நகையோ, பணமோ, வேலையோ, பட்டமோ, பதவியோ, புகழ்ச்சியோ எல்லாம் இருக்கு. இதை எல்லாத்தையும் வச்சு உங்களால் கொரோனாவை ஜெயிக்க முடிஞ்சா? உங்களால் ஜெயிக்க முடிஞ்சா? கொரோனா வந்தபோது படித்தவனும் சரி படிக்காதவனும் சரி எத்தனையோ பேர் கொரோனாவில் அஃபெக்ட் ஆகி போய் படுத்து கிடந்தோம். நம்மளால் கொரோனாவை எதுக்கு முடிச்சா? திருப்பியும் சொல்கிறேன், கொரோனாங்கிறது ஒரு மிகப்பெரியதான உலகமே கண்டிராத வியாதிலாம் கிடையாது. ஒரு சின்ன டிசீஸ், ஒரு சின்ன வைரஸ், அது ஏற்கனவே இருந்துச்சு. இப்போ அதோடைய ஒரு வேரியண்ட் வந்துச்சு. அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் உலகமே என்ன ஆயிடுச்சு? ஸ்தம்பிச்சிருச்சு. ஏன்னா அது கர்த்தருடைய கோபம். இந்த இடத்துல வசனம் சொல்லுது, புறஜாதிகளுக்குள்ளே என்ன வந்துச்சு? கடும் கோபம் வந்துச்சு. அதனுடைய விளைவு தான் ஆண்டவருடைய கோபம் வந்துச்சு. அந்த கோபம் ஏன் புறஜாதிகள் மேலே இருந்த கோபம் சபை மேலேயே வந்துச்சு? புறஜாதி மேலே இருந்த கோபம் ஊழியக்காரங்க மேலே வந்துருச்சு. 2வது அலையில் அதிகமாக செத்தது யாரு? ஊழியக்காரங்க தான் அதிகமாக செத்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள பர்சனல் இஷ்யூ, நான் அங்கே போல. ஆனால் கொரோனா ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா, சபை விசுவாசத்தில் இல்லை. விசுவாசத்தில் இருந்தால் கொரோனா உள்ளே வராது. ரத்தம் பூசப்பட்டிருந்தால் சங்காரம் உள்ளே வராது. விசுவாசிக்கிறதுனா உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் அது வராது. இப்போ நீங்கள் விசுவாசித்து ஆண்டவர் எனக்கு அதை கொடுப்பார், இதை கொடுப்பார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு, அதெல்லாம் நடத்துகிறாரு, எல்லாம் கொடுத்தாரு, அத்தனையும் கொடுத்துட்டாரு. கொரோனா வந்துச்சு, உங்களால் கொரோனாவை ஜெயிக்க முடியவில்லை. உங்கள்கிட்ட இருக்க பணமோ, ஆஸ்தியோ, சம்பாத்தியமோ, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச பட்டமோ, பதவியோ, நீங்கள் டாக்டராக இருந்தால் கூட நிறைய டாக்டர் செத்து போயிட்டாங்க. டாக்டரையே காப்பாற்ற முடியல. பெரிய பதவி, போரிஸ் ஜான்சன் இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்தார், அப்போ அவருக்கே கொரோனா வந்துருச்சு. ஸ்பெயின் நாட்டு இளவரசிக்கு வந்துருச்சு. புத்தினுடைய பர்சனல் பாடி கார்டுக்கு வந்துருச்சு. எங்கே போயிருக்கு? அரண்மனைக்குள்ளே போயிருக்கு கொரோனா. கர்த்தருடைய கோபம் அதை தாண்டி தான் உள்ள போகுது. கர்த்தருடைய கோபம் வந்துச்சுன்னா பார்வோனின் அரண்மனைக்குள்ளே போயிடும். அதெல்லாம் தடுக்கவே முடியாது யாராலையும். அதே தான் நடந்துச்சு. இங்கிலாந்து அரண்மனைக்கு போயிருச்சு கர்த்தருடைய கோபம். ஏன் சபையால் அதை ஃபேஸ் பண்ண முடியலன்னா, சபை கடந்த 10 வருஷமாக விசுவாசத்தில் இல்லை, சபை ஆசீர்வாதத்தில் இருந்துச்சு. சபை ஆசீர்வாதம் தான். சபையினுடைய, நான் இப்போ சொல்கிறேன், ஒரு அம்மா காலில் சொன்னாங்க, அழகாக சொன்னாங்க, வி ஆர் பார்ன் ஃப்ரம், எங்கேருந்து எடுத்தாங்க நம்மளெல்லாம்? ஒரு ஆர்ஃபனேஜிலேருந்து, ஒரு புழுதியிலேருந்து தூக்கி எடுத்தாங்க. அன்றைக்கி எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும், ஒரு ஊழியத்தை உருவாக்கும் போது என்ன இருந்திருக்கும், பாடு இருந்திருக்கும், எல்லாம் இருந்திருக்கும். அவங்க அன்றைக்கி பேஸ்மெண்ட் போடும்போது கஷ்டம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒரு உண்மை தெரியுமா? அவங்கள மாதிரி விசுவாசம் இன்றைக்கி இருக்காது. அன்றைக்கி அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும், ஆனால் பிரசங்கம் வல்லமையாக இருக்கும். ஒரு ஆளை கொண்டு வந்தால் ஹீல் ஆகி தான் போவான், ஒரு ஆளை கொண்டு வந்தால் டெலிவரன்ஸ் ஆகி தான் போவான். இன்றைக்கி சபை வளர்ந்துருக்குது. அன்னைக்கு உள்ள பிரச்சனை இல்லை. 3 வேளை சாப்பாடு இருக்குது, 1 வாரத்துக்கு தேவையான சாப்பாடு ஃப்ரிட்ஜில் இருக்குது, 1 மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் கிச்சனில் இருக்குது இல்லையா? ஆனால் ஒரு வயலும் விடுதலை ஆக மாட்டான். சர்ச்சில் வந்தவர்கள் வந்த வண்ணமாகவே போகிறான். முந்தையெல்லாம் சபைக்கு கூட்டிகிட்டு வராங்கன்னா வர வழியிலே பிசாசு அலறும், அங்கே போகாதீங்க, அங்கே போகாதீங்க. இப்போ பிசாசு வந்து பேசிட்டு நம்மால் அதை பார்த்து அலறான், நீ போக மாட்டியா, நீ போக மாட்டியான்னு. அந்த அளவில் இருக்குது. அப்போ காரணம் என்ன? சபை இன்னைக்கு ஆசீர்வாதத்தில் வளர்ந்திருக்கிறது, விசுவாசத்தில் பலவீனப்பட்டிருக்கிறது. இங்கே என்ன விசுவாசம் இருக்குது சொல்லுங்க? உங்களால் நீ கொரோனாவை ஜெயிக்க முடிஞ்சிச்சா? கொரோனா ஒரு காரியத்தை தெளிவாக நமக்கு சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, சபை விசுவாசத்தில் பலவீனப்பட்டிருக்கிறது. ஏன்னா மனுஷகுமாரன் வரும்போது எதை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பாரோ. மனுஷகுமாரன் வரும்போது சபை சொந்த இடத்துல இருக்குதா? மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசி கார் வச்சிருக்குதா? மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசி படிச்சிருக்குதா? மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசி பிடெக் முடிச்சிருக்குதா, டிவ் முடிச்சிருக்கா, டிவ் முடிச்சிருக்குதா? அந்த மண்ணாங்கட்டியெல்லாம் பார்க்க போகிறதே கிடையாது. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ இருக்கா? இன்னைக்கு உலகத்தான விட யார் அதிகம் பயப்படுறது? விசுவாசி தான் பயப்படுறது. எதை பார்த்தாலும் கேட்டால் ஞானங்கிறது. ஞானமாய் நடந்து கொள்ளணும். யாராவது இப்போ பாஸ்டரே கொரோனா நேரத்தில் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணுறேன்னா விசுவாசி வேணாங்குது. பரவாயில்ல பாஸ்டர், நீங்கள் வீட்டிலேருந்தே ஜோம் பண்ணுங்க.
ஏன்னா விசுவாசிக்கு என்ன பயனா, பாஸ்டர் கொரோனாவை கொண்டாந்துருவாரோ. இதே விசுவாசி தான் ஒரு காலத்தில் பாஸ்டரை பார்த்து எனக்கு ஜோம் பண்ணுங்கன்னு விசுவாசி கொரோனா வந்த உடனே பாஸ்டர் வீட்டுக்கு வர வேணான்ருச்சு. நடந்துச்சு ஒரு சபையில். அதனால தான் சொல்கிறேன். பாஸ்டர் கேட்குறாரு, ஏதோ உங்களுக்கு வீட்டில் உடம்பு சரியில்லாமல் எல்லாருக்கும். இவர் சொல்கிறாரு, நான் வந்து ஜோம் பண்ணிட்டு வரேன்னு. விசுவாசி சொல்லுது, இருக்கட்டும் பாஸ்டர், நீங்கள் வீட்டில் தான் ஜோம் பண்ணுங்க. அப்புறம் சொல்லுது, நான் ஸ்பீக்கர் ஃபோன் போடுறேன், நீங்கள் ஜோம் பண்ணுங்க, வார்த்தைக்கு வல்லமை உண்டு, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவதுக்கு நான் பாத்திரவான இல்லைங்குது. கடைசி வரைக்கும் யாரையும் வீட்டுக்குள்ளே விடலை. நீங்கள் போய் பாருங்கள், கணவனை வீட்டுக்குள்ளே விடல, மனைவியை வீட்டுக்குள்ளே விடல, யாரும் விடல. அந்த அளவுக்கு விசுவாசிக்கு பயம். கணவர் வெளியே போயிட்டு வந்தார்னா விசுவாச மனைவி சொல்லுது, இப்படி வெளியே போயிட்டு கொரோனாவை கொண்டாட போறீங்க. அறிக்கை, வாயின் அறிக்கை. பால் பாக்கெட்டை கொண்டாந்து பால்காரர் போட்டு போயிருக்கிறாரு, அது மேலே சானிடைசர் அடித்து எடுக்குது. எதுக்கு மேலே? பால் பேக்கெட்டுக்கு மேலே. என்ன கொரோனா பால் பேக்கெட்டை வழியாக வந்துருமா? நான் நினைக்கிறேன், நீங்கள் பாலை காப்பியை குடிக்கும்போது ஒரு ட்ராப் வாயிலே அடிச்சுக்குங்க, கொரோனா உள்ளே போயிட போகுது. என்னன்னு கேட்குறீங்க? இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு கேட்குறீங்க? விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம்னு ஒன்று இருக்குது, அது இல்லை இன்றைக்கி சபைக்குள்ள. நாங்கள் பெங்களூர் போயிருந்தோமா, கொரோனா இப்போ நடந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு, பரவிக்கிட்டு இருக்கு எல்லா பக்கமும். பெங்களூரில் ஒரு ஊழியத்தை கூப்பிட்டாங்க, சரி போவோம் அப்படின்னு போனால் ஒரு அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து இந்த ஐயாவுக்கு ஒரு 65 வயசு இருக்கும், அந்த அம்மாவுக்கு ஒரு 60 வயசு இருக்கும், நல்ல வயசானவங்க. வந்து நின்று, ஐயா இவர் கொஞ்சம் ஜோம் பண்ணுங்கய்யா, உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க. சரின்னு கையை வச்சுட்டு, என்ன உடம்பு சரியில்லை, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இந்த கொரோனாவாமா. கையை வச்ச பிறகு சொல்கிறாங்க, தலைக்கு மேலே முகம் இங்கே இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, இந்த கொரோனாவாமா, கொஞ்சம் ஜோம் பண்ணி விடுங்க. எனக்கு ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஆடிடுச்சு தான், கொரோனா வந்து முகத்துக்கு நேராக நிற்கிது போல அப்படின்னு. ஆனாலும் சொல்கிறேன், அதுதான் நம்மளை கண்டு பயப்படணுமே ஒழிய நாம் அதை கண்டு பயப்படக்கூடாது. கோலியாத்தே ஜெயிச்ச பெரிய சந்ததியிலேருந்து வந்தவங்க நம்ம. கண்ணுக்கு தெரியாத கிருமிகிட்டையா தோத்துற போகிறோம். இன்றைக்கி சபை யாருக்கிட்ட தோக்குது பாருங்க. வசனம் தெளிவாக சொல்லுது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை. அப்புறம் எப்படி மேற்கொள்ளுது? நீங்கள் பாடும்போது என்னென்னா பாடுறீங்க, ஆனால் உங்கள் சபையில் அழகாக பாடுறீங்க, நான் அதை சொல்லலை. சில பாடும்போது பாட்டில் என்னென்ன சொல்லுவாங்க தெரியுமா? சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய், பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான், இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பொய், பயப்பட மாட்டேனா. கொரோனா வந்தபோது தானே இந்த பாட்டெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்பட மாட்டேங்கிறதெல்லாம் பொய். விசுவாசியே பயங்கர பயந்தாங்கொள்ளி 1 நம்பர். ஏசுநாதரே வாசப்படியில் நின்று கதவை தட்டினாலும் இப்போதைக்கு அது திறக்காது. கொரோனா நேரத்தில் அவரே தட்டி நான் சுகமாக்குறேன்னு சொல்லி, என் பிரியமே என் புறாவே வேற விட்ட பாருங்கள் இன்றைக்கி வேண்டான்றோம். அது ஆண்டவரே தட்டினாலும் திறக்காது. அந்த அளவில் இருக்குது விசுவாசி பயத்தில். இப்போ இன்றைக்கி ஏன்னா விசுவாசம் குறைஞ்சி போச்சு. ஆசீர்வாத பிரசங்கம் வந்துருச்சு கடந்த 10 வருஷமாக. இப்போ திருப்பியும் சொல்கிறேன், காலையில் சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன், உங்களுக்கு தேவை ஆசீர்வாத பிரசங்கம் அல்ல. ஏன்னா பிரசங்கத்தினாலே ஆசீர்வாதம் வராது, கிரியையினால் தான் ஆசீர்வாதம் வரும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்களுக்கு தேவையான பிரசங்கம் ஆசீர்வாதம் அல்ல, உங்களுக்கு தேவையான பிரசங்கம் உண்மை. உண்மையாக இருப்பது எப்படி, நீதியாக இருப்பது எப்படி, கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது எப்படி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆசீர்வாதம் தானாக வந்துட்டு போகுது. இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, பையனை 100 எடு 100 எடு 100 எடுங்கிறீங்க. அவன் 100 எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அவன் அந்த பரீட்சையில் 100 மார்க் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? சவுந்தா சொல்லுங்க. இல்லையே, நீங்கள் அதை சொல்லலையே. நீ விசுவாசத்தோட 100 எடுப்பேன் 100 எடுப்பேன்னு சொல்லிக்கிட்டே இரு. நீ எதை அறிக்கை பண்ணுகிறாயோ அதுவே கிடைக்கும். எங்கே சொல்லி பாருங்கள். பையனை போனோன்னே எக்ஸாமில் வந்தோடனே பேப்பரில் ப்ரைஸ் எல்லாம்னு எழுதிட்டு கையை வச்சு ஜோம் பண்ண சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தை முழுவதும், இந்த பேப்பர் முழுவதும் இந்த வார்த்தையால் நிரப்புகிறேன். திருத்துகிற டீச்சர் கண்களில் தயவு கிடைக்க கிருபை பாராட்டும். எஸ்தர் கண்களுக்கு, ராஜாவின் கண்களுக்கு எஸ்தர் தயவு கிடைத்தது போல திருத்துகிற டீச்சர் கண்களில் தயவு கிடைக்கட்டும். முடிவில் சம்பூர்ணமாய் 100 வரட்டும். வருமா? புண்ணாக்கு எழுதுறான்னு தானே சொல்லுவீங்க நீங்கள். அதைத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மண்டையில் வரணும். வெறும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், சோத்திரம் பலூகி பெருக பண்ணுவார், பலூகி பெருக. எப்படி பண்ணுவார்? உங்களுக்கு ஆசீர்வாதம் அதனாலே வராது, கிரியினால் தான் வரும். கிரியினாலே விசுவாசம். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இருக்க பிரச்சனை அதான். சபை இன்றைக்கி எப்படி போயிடுச்சு? இல்லைங்க, கிரியினால் இல்லை, கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். அதற்கான கிரியையை இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். அதுவும் கிரியை இல்லாமல் வரல. அவர் சிலுவை சுமக்காமல் நமக்கு ரட்சிப்பு வரல. நாம் ஒன்றும் செய்யலன்னு அர்த்தம் இல்லை, அவர் செஞ்சிருக்கிறாரு. நிறைய பேர் இந்த கிருபைன்னு கடைசி காலத்தில் கிருபையை போக்கடிக்கிறான். பொய்யான மாயை பற்றி கொண்டு கிருபையை போக்கடிக்கிறது. அதெல்லாம் நீ ஒன்றுமே செய்வானா, கர்த்தர் கிருபை உள்ளவர், உனக்காக எல்லாம் செய்வார், எல்லாம் செய்வார். நீ செய்ய வேண்டியதை செய்யணும்ல.
ஏன் அப்புறம் ஈசாக்கை வந்து விதை விதைக்க சொல்கிறாரு? சும்மாவே சொல்லலாம்ல, காலையில் ஏஞ்சி கதவை திறந்து பாரு, மூட்டை மூட்டையாக நெல் இருக்கும் எடுத்துன்னு போன்னு சொல்லலாம்ல. அப்புறம் ஏன் இவனை பார்த்து சொல்கிறாரு, பேதுருவை போய் தூண்டில் போடு மீன் மாட்டோன்னு, கண்ணை மூடி கண்ணை துறை, வெள்ளிக்காசு ஒரு எடுத்துன்னு போன்னு சொல்லலாம்ல. கையை விட்டா கை குஷ்டமாகும்னு சொல்ல தெரியுற ஆண்டவருக்கு பாக்கெட்டில் கை விட்டா பணம் வரும்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இன்றைக்கி கடைசி காலத்தில் கிருவன்னு சொல்லி உங்களை ஏமாத்துறாங்க. அதனுடைய விளைவா சபை ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போயிடுச்சு. காலையில் ஆரம்பித்தா டிவியிலேருந்து இன்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். என்னைக்கு ஆசீர்வதிக்காமல் இருந்தார்? உங்களை எண்ணியும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை எண்ணியும் முன்குறிச்சிட்டாராமா. உலக தோற்றத்து முதல் கொண்டே கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிச்சிட்டாரு? தெரிந்து கொண்டாருன்னு இருக்க. என்ன இதை விட என்ன ஆசீர்வாதம் இருக்குது? இயேசுவை அறிகிற அறிவு கொடுத்தாச்சு, எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. இப்போ அவர் எதிர்பார்க்குற விசுவாசம் சபையில் இல்லை. இப்போது சபை நல்லா கவனிச்சு பாருங்க, விசுவாசி இவ்வளோ கேட்குது இல்லை, விசுவாசத்தில் அடுத்து வளருமான்னு கேளுங்க. இல்லை அதெல்லாம் அவர் சொல்கிறது சரிதாங்க, ஆனாலும் இந்த மாதம் எப்படியாவது அந்த இடத்த வாங்கிடணும். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அந்த சீப்பாக வருது, அவ்வளோதான். மொத்த செய்தியும் பிசாசு பிடிங்கி போட்டுறான் வெளியே போனால். அதாவது என்ன சொல்கிறது, முள்ளுள்ள இடங்களில் விழுந்த மாதிரி, கற்பாறையில் விழுந்த மாதிரி என்ன பேசினாலும் வெளியே போகும்போது அந்த செய்தியை எடுத்து போட்டுறான். தயவு செய்து சொல்கிறேன், அடுத்து இதை விட மோசமான வாதைகள் வருது. அதில் உங்கள் பணம் யூஸ் ஆகாது. கொரோனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், யூஸ் ஆகலை. உங்கள்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருந்துச்சு, 1000 கணக்கில் இருந்துச்சு. ஒரே ஒரு சிலிண்டர் 300 ரூபா தான் ஆக்சிஜன் சிலிண்டர் கிடச்சிச்சா? இதே மியாட் ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் தானே? அத்தனை பேரும் செத்து போனாங்க. அவ்வளோதான், கிடைக்காம. உத்தரப்பிரதேசம்லாம் சிலிண்டரே இல்லை. நம்ம எவ்வளோ பரவாயில்ல தப்பிச்சுக்கிட்டோம். உத்தரப்பிரதேசலாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டுச்சு. எத்தனையோ கோடி ஜனங்க உலகம் முழுக்க செத்து போயிட்டாங்க. இது ஏதாவது நமக்கு புரியுதா? சபை இதில் தானே கொஞ்சம் தெளிவடையணும், உணர்வடையணும். இன்னும் உணர்வு அடையலை. இப்போவும் விசுவாசத்தில் வளரல, ஆராதனைக்கு வர்றதில்ல, செய்தி கேட்கறதில்ல. மனைவி பிள்ளைகளை கொண்டாந்து விட்டுட்டு கணவர் போயிடுறாரு வேலைக்கு. என்னன்னு கேட்டால், நீ ஜோமன்னு போதும், கத்தர் பார்த்துப்பார். யாரோ ஒருத்தர் ஜோமன்னா போதும், யாரோ ஒருத்தர் பரலோகத்துக்கு போனால் போதும், பிரைஸ் தி லார்ட். அவ்வளோதான். கொண்டாந்து மனைவியை விட்டுட்டு அவர் பாட்டு வேலைக்கு கேட்டால் சொல்கிறாங்க, இல்லையே யாரோ ஒருத்தர் பண்ணால் பார்த்தாதா இந்த காலத்தில் நல்ல வேலை செஞ்சால் தான் கிடைக்கும். திருப்பியும் சொல்கிறேன், நிறைய பேர் வேலை செய்கிறான், ஆசீர்வாதமாக இல்லை. நமக்கு குறைவான வேலை தான், குறைவான சம்பளம் தான், ஆனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக வச்சிருக்கு. அல்லேலூயா. அவர்கள் அதிகமாக விதைச்சும் ஒன்றும் இல்லாமல் போனாங்களாமா. ஆனால் கர்த்தர் நமக்கு குறைவாய் விதைக்கிறோம், நம்மளால் முடிஞ்ச பலன் தான், ஆனால் அதை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இப்போது சிவப்பு குதிரையின் காலம் முடிவடைஞ்சிருச்சு நம் கண்களுக்கு முன்பாக. இப்போ அடுத்து 6ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க. இது எதை குறிச்சுன்னு கேட்டிங்கன்னா, உணவு பஞ்சம். அதாவது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்துக்கு வாசிங்க, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்று சொல்ல கேட்டேன். இது அடுத்து நடக்கிற கருப்பு குதிரை. இந்த பஞ்சம் கோதுமை பஞ்சம் வரணும், அந்த இடத்துல இருக்குது தானே, கோதுமை பஞ்சம் வரணும். ரொம்ப இதுவும் பார்த்தபோது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வாசிங்க, 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம், 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது வசனம் வாசிங்க. 7-8 இல்லைங்க, மன்னிக்கணும், நான் தான் தப்பாக சொல்லியிருப்பேன். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனம். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனம். சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி இப்போ சிவப்பு குதிரை என்ன பண்ணிகிட்டு இருக்குது? திரிஞ்சுக்கிட்டு இருக்குது. கொரோனா இன்னும் என்ன இருக்குது? உலகம் முழுக்க போயிட்டே இருக்குது, வரவிட்டே இருந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு. அந்த தேசத்தில் இன்னொன்று நடக்குது பாருங்கள், 8ஆம் வசனம். வடதேசத்துக்கு என்ன போச்சு தெரியுமா? வடதேசத்துக்கு 6வது வசனம், வடதேசத்துக்கு இப்போ சிவப்பு குதிரை வந்துச்சு. சிவப்பு குதிரை காரியங்களை வாய்க்க பண்ணும்போது, அடுத்து சிற்று திரியும் போது வடதேசத்துக்கு கருப்பு குதிரை போகுது. கருப்பு குதிரைனா என்னன்னா, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் வாசித்தோம். அது என்ன பஞ்சம்? உணவு பஞ்சம். குறிப்பாக அந்த இடத்துல எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது?
கோதுமை ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை. கோதுமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. உலகத்திலேயே நம்பர் 1 கோதுமை தயாரிக்கிற நாடு எது தெரியுமா? உக்ரைன். நம்பர் 2 நாடு ரஷ்யா. இந்த 2 நாடு தான் கோதுமை உற்பத்தியில் நம்பர் 1 and 2. உலகத்துக்கே அவங்க தான் கோதுமை கொடுக்குறவங்க. ஐரோப்பா முழுக்க, உலகத் மீன்ஸ் நம்ம ஐரோப்பா முழுக்க சொல்கிறேன், ஐரோப்பாவுடைய மொத்தத்துக்கும் கோதுமை சப்ளை யார் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவும் உக்ரைனும் தான் பண்ணுறாங்க. நம்பர் 1 and 2. இப்போது சிவப்பு குதிரை கொள்ளை நோய் சுற்றி திரியும் பொழுது கருப்பு குதிரை எங்கே போகுது? வடதேசத்துக்கு போகுது. கரெக்டாக எருசலேம் மேலே புள்ளி வச்சு வடக்கு பக்கம் நேராக கோடு போட்டிங்கன்னா அது நேராக போய் ரஷ்யாவில் தான் நிற்கும். ரஷ்யாவுடைய ஒரு பார்டர் தான் உக்ரைன், வடக்கு பக்கம் தான் இருக்கும். ரெண்டும் அடுத்தடுத்து நிற்கும். நேராக கருப்பு குதிரை உணவு பஞ்சம் எங்கே போகுது? கோதுமை தட்டுப்பாடு எங்கே போகுது? ரஷ்யா பக்கம் போகுது. மிக துல்லியமாக கொரோனா நடைபெற்று கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் 2021 தான் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. யுத்தம் ஆரம்பித்த உடனே கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடாக மாறிச்சு. உக்ரைனில் கோதுமை என்ன ஆயிடுச்சு? உற்பத்தி இல்லை, குண்டு போட்டதுனால. ரஷ்யா உற்பத்தி பண்ணுச்சு, தரமாட்டேன்னு சொல்லிருச்சு. இப்போ கோதுமையினுடையதான விளைவு உலகளாவிய விளைவாய் மாறிடுச்சு பர்ஃபெக்டாக. இப்போ பாருங்கள், 2021 இந்த காரியங்கள் நடக்குது. கொரோனா உச்சத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது உணவு பஞ்சம் உலகத்தை தாக்கியது. இங்கே இருக்கு பாருங்க, உணவு பஞ்சம் உலகத்தை தாக்கியது. இது வேற பவர் பாயிண்ட். சரி, 2022 மே மாதம் உணவு பஞ்சம் உலகத்தை தாக்குச்சு. தாக்கின பிறகு கோதுமை தட்டுப்பாடு எல்லா பக்கமும் வர தொடங்குச்சு. அதில் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையினால் எல்லா பக்கமும் கோதுமை தட்டுப்பாடு வந்ததில் பாகிஸ்தானில் மட்டும் 1500 ரூபா ஒரு கிலோ கோதுமைக்கு விற்றுச்சு. ஒரு கிலோ கோதுமை 1500 ரூபாய்க்கு விற்றுச்சு. அப்புறம் அந்த உணவு பஞ்சம் அப்படியே ஆப்கானிஸ்தான் எல்லா பக்கமும் போய் இந்தியாவிலையும் கோதுமை பஞ்சம் உச்சத்துக்கு வந்துருச்சு. வடநாட்டில் அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வடநாட்டு பக்கம்லாம் என்ன சாப்பிட்றாங்க? கோதுமை சாப்பிட்றாங்க. இது எல்லாத்துக்குமே அதை மாற்றி வச்சிட முடியுமா? 3 and 4 வைக்கிறியா? வை பாவம். இது எல்லாமே பாருங்கள், எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன். இதான் நான் சொன்ன முதலாவது முத்திரைக்கான காலம். அந்த வெள்ளை குதிரையை கண்டேன். ஒரு யூரோப்பியன் யூனியனுக்கு சமாதானத்துக்கான சவுண்ட் வராதோ? Union has been awarded the 2012 Nobel Peace Prize. என்ன சொல்றாங்க The பாருங்க. Norwegian Nobel Committee has decided that the Nobel Peace Prize for 2012 is to be awarded to the European Union. யூரோப்பியன் யூனியன் ஒரு நாட்டுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். மனுஷனுக்கு தான் கொடுப்பாங்க, நாட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை யூனிசெஃப்னு ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவங்க போய் சமாதான வேலைகள் செஞ்சதுனால. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாட்டுக்கு கொடுத்தது. வெள்ளை குதிரை. இது நடக்கும்பொழுது சிவப்பு குதிரை இதான் கவனிங்க. வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2வது குதிரை, சிவப்பு குதிரை. இது முடியும் போது 3வது அந்த கருப்பு குதிரை. இந்த கருப்பு குதிரை வடக்கு பக்கம் வடதேசத்துக்கு போனோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உணவு பஞ்சம். அடுத்து 2022 மே, 2021 லாஸ்ட்டில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்துச்சு. கோதுமை தட்டுப்பாடு தான் உச்சத்துக்கு போச்சு. இங்க பாருங்க, ஒரு கிலோ கோதுமை விலை. பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. 2023, 2022, 2019, 20 கொரோனா, 3 வருஷம் கரெக்டாக கொரோனா முடியும் போது உணவு தட்டுப்பாடு. கோதுமை வடதேசத்துக்கு போச்சு.
ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்த பிறகு தான் இது வந்துச்சு. 2021 லாஸ்ட்டில் தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, 23 கோதுமை தட்டுப்பாடு, உலகளாவிய தட்டுப்பாடு. இந்தியாலையும் இங்கே பாருங்கள், கிடங்குகளில் இதுவரை காணாத அளவுக்கு 7 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு என்ன வந்துருச்சு, கோதுமை தட்டுப்பாடு வந்துருச்சு, நமக்கு அரிசி பஞ்சம் வந்துருச்சு. ஸோ 3வது குதிரைக்கான அந்த கருப்பு குதிரைக்கான காலம் இப்பொழுது போய்கொண்டே இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, போய்கொண்டே இருக்கிறது. இது ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கணும், இது ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கணும். கர்த்தர் சொன்னபடி சிவப்பு குதிரை போயிருக்குது, கருப்பு குதிரை வடதேசத்துக்கு போயிருக்குது. இப்போது உணவு பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாக மாறி இருக்கு. ஐநா சபை என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எப்படி கொள்ளை நோய் வரும்னு அவங்க சொன்னாங்கல்ல, பஞ்சம் வரதை பற்றி என்ன சொல்கிறாங்க பாருங்கள். உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சினை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். இவங்க தான் அந்த 2வது சிவப்பு குதிரை வரும்போது நம்ம பைபிளில் இருக்குது, அந்த காலகட்டம் கொரோனா வரப்போதுன்னு அனௌன்ஸ் பண்ணவங்க இவங்க தான். 2019, 2018 அந்த கொள்ளை நோயினால், அந்த டிசீஸ் எக்ஸ்னால் உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும்னாங்க. அதே ஆட்கள் தான் இப்போ திருப்பி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க, உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும். இப்போ அந்த உணவு தட்டுப்பாட்டுக்கு உலகம் போயிருச்சு. இப்போ அரிசி விலை 60லேருந்து 70 ரூபாய் ஆகிப்போச்சு, அப்படி தானே? ஆமாவா? ஆமாம். இங்கே பெங்களூரில் 80 ரூபாய் ஆகிப்போச்சு. இன்னும் போக போக நல்ல அரிசி வாங்கினா 80 ரூபா நீங்கள் வாங்கணும். இப்போவே நல்ல அரிசி வாங்கினா 80 ரூபாய் வாங்க வேண்டியதாக இருக்குது. பெங்களூரில் 100 ரூபா வாங்க வேண்டியிருக்கு. சாதாரணமாக ஒரு 50-60 ரூபாய்க்கு வாங்கலாம், ஒரு நல்ல அரிசினா 80 ரூபாய்க்கு போகணும். பெங்களூரில் 100 ரூபா ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அரிசி அதிகமாக தயாரிக்கிற மாநிலங்கள் வந்து ஆந்திரா, அவங்களுக்கே 50 ரூபா 60 ரூபா விற்கிதாமா அரிசி. அவங்க தான் மேனுஃபேக்சரர், அவங்களுக்கே அந்த அளவுக்கு நடக்குது. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உணவு தட்டுப்பாட்டு உச்சத்துக்குள்ளே உலகம் வந்துடுச்சு. எல்லாமே உணவு தட்டுப்பாட்டு உலகத்துக்குள்ளே வந்துடுச்சு. இன்றைக்கி எண்ணெயோட விலை தெரியுமா உங்களுக்கு? கச்சா எண்ணெய் ஒரு பேரல் எவ்வளோன்னு? $300. எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? $100. ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை ஆரம்பித்த உடனே இப்போ என்னவாயிருச்சு? $300, 3 மடங்கு உயர்ந்துருச்சு. இனி பெட்ரோல் டீசல் விலை எங்கே போகுன்னே சொல்ல முடியாது, உச்ச நிலைமைக்கு போகும். யாரும் அவங்க ஏற்றிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓபெக்னு சொல்லுவாங்க, ஆயில் ப்ரொடியூசர்ஸ் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து இப்போ $300 ஒரு பேரலுக்கு ஏற்றிருக்கிறாங்க. ஸோ மிக மோசமான இடத்துக்கு உலகம் போயிட்டே இருக்குது. வேதம் சொன்னபடி உலகம் போயிட்டே இருக்குது. இந்த உணவு தட்டுப்பாடு இந்தியாவில் 2030க்குள்ளே 9 கோடி பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கு பாருங்கள். காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. இன்னும் 5 வருஷம் தான் இருக்குது. அப்படின்னா ஒரே நாளில் இது ஸ்டார்ட் ஆகாது. எப்படி ஆகும்? 9 கோடி பேர்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்? உணவு தட்டுப்பாடு ஸ்டார்ட் ஆகணும். எல்லா பக்கமும் இப்போது உணவு தட்டுப்பாடு உச்சம். இப்போ தான் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை ஆரம்பித்து 2 நாளாக இருக்குது. இனிமேட்டு தான் இருக்குது விஷயமே. திருப்பி ஈரான் இன்றைக்கி அடிச்சிருக்குது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு பக்கம் உணவு தட்டுப்பாடு, விலைவாசி ஏற்றம் எல்லாம் போகும். ஏன்னா மிடில் ஈஸ்ட் தான் மையம். ஆயில் ஏறிச்சுன்னா எல்லாம் ஏறிடும். ஸோ வேதம் சொன்னபடி கருப்பு குதிரையின் காலம் போய்கொண்டு இருக்கிறது. அது ஒரு பக்கம் வடதேசத்தில் இருக்குது, சிவப்பு குதிரை சுற்றிக்கிட்டு இருக்கு. இதோட கூட இன்னொன்று நடக்கணும். என்ன செய்யணும்னு கேட்டால், பின்னாடியே மங்கின நிறம் உள்ள குதிரை வரணும். அது எங்கே இருக்குது? அதே இருக்குது பாருங்கள். இல்லைம்மா, நான் சொல்கிறது சகரியாம்மா. 6 வாசிங்க. சரி, இல்லை இது ஒரு வசனம் இருந்துச்சு, எங்கே இருக்குன்னு தெரியல, இது சகரியால் வாசித்தேன். அதாவது சிவப்பு குதிரைக்கு பின்னாடியே மங்கின நிறம் உள்ள குதிரையும். வாசிங்க 8ஆம் வசனம், 1:8 வாசிங்க. சிவப்புக்கு பின்னாடி என்ன இருக்குது? மங்கின நிறமுள்ள குதிரை. இப்போ அங்கே சிவப்புக்கு அடுத்து கருப்பு, அது வடதேசத்துக்கு போயிருச்சு. அதான் சகரியால் இருக்குது. அடுத்து பின்னாடி என்ன வரணும்?
மங்கின நிறமுள்ள குதிரை, அதான் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்குது. இந்த மங்கின நிறமுள்ள குதிரைக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 6:8 சொல்லுது மரணம். அந்த குதிரைக்கு பேர் என்ன? மரணம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி இப்போ நான் சொல்லிட்டு போகிறதான செய்தி, மிக முக்கியமானது. ஏன்னா சிவப்பு குதிரை ஏற்கனவே நடந்துச்சு. இப்போ கருப்பு குதிரையின் காலம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்குது. கோதுமை தட்டுப்பாடு வட தேசத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த 8ஆம் வசனம் இருக்குது, 6:8 வெளிப்படுத்தல். இதோ ஒரு மங்கின நிறமுள்ள குதிரையை கண்டேன், அதற்கு மரணம் என்று பெயர், பாதாளம் அவன் பின்னால் சென்றது. அதில் 4 வகையான காரியத்தினால மரணம் வரும் என்று வேதம் சொல்லுது. 4 வகையான காரணத்தினால. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? பட்டயத்தினாலும். அதை வச்சிரு மாற்றி, அதை வச்சிரு. பட்டயத்தினாலும் அப்படின்னு சொல்லுது. இந்த பட்டயத்தினாலும் அப்படிங்கிறது எதை குறிக்குது? எந்த பட்டயத்தினாலும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய யுத்தம் ஒன்று வரப்போகிறது. எந்த யுத்தம்? தூதன் கையில் பட்டயம் இருந்தால்தான் அதுக்கு பேர் கொள்ளை நோய். இங்கே வந்து நார்மலாக பட்டயத்தினால் வரப்போகுது. பட்டயம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுத்தத்தை குறிக்கிறது. சவுண்ட் வச்சிருமா, வேண்டாம். இது பாருங்க, இது மங்கின குதிரை. ஃபஸ்ட்டு பட்டயம் என்பது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய யுத்தம். எதுக்கு நடக்கணும்? நேற்று நம்ம இதை பற்றி பார்த்தோம். இஸ்ரவேலில் மலைகளுக்கு விரோதமாய் வரணும். அதுதான் ஆரம்பிச்சிருக்குது. இஸ்ரவேல் மலைகள் எசேக்கியேல் 38:8 சொல்லப்பட்டிருக்க காரியங்கள், 39:2 சொல்லப்பட்டதான இஸ்ரவேல் மலைக்கான யுத்தம். இதுதான் அந்த இஸ்ரவேல் மலைக்கான யுத்தம். இந்த டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை எடுப்பாங்க. இப்போ நடக்கிற இஸ்ரேல் ஈரானுடையதான யுத்தம் எங்கே போகும் தெரியாது. ஆனால் இது ஆரம்பித்தது இங்கே தான் ஆரம்பிச்சது. இது போய் நேராக திருப்பி இங்கேயும் வரலாம். ஆனால் இஸ்ரவேலுடைய இந்த இடத்துக்கு கண்டிப்பாக சண்டை நடக்கும். நல்லா கவனிங்க, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு கண்டிப்பாக சண்டை நடக்கும். இதை வந்து எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த டெம்பிள் மவுண்ட் நேற்று பார்த்தோம் பாருங்கள், இங்கே இருக்கும், இந்த இருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்கு மேலே இருக்கிற இடத்துக்கு கண்டிப்பாக சண்டை நடக்கும். இந்த இடத்த எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஜூன் மாதம் அது நடந்திருக்கணும். இன்றைக்கி பிரான்ஸ் தேசம் என்ன சொல்லிடுச்சுன்னா, ஜூன் மாதம் நடக்க வேண்டிய அந்த கூட்டத்தை நான் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த எடுத்து பாலஸ்தீன கிட்ட கொடுக்க சொல்லி தான் யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. இப்போ யூஎனில் தள்ளி வச்சுட்டாங்க. ஒருவேளை இப்போ நடக்கிற இஸ்ரேல் ஈரான் யுத்தம் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா இது வரைக்கும் போயிடும். நீங்கள் இந்த நேற்று சொன்னதாக திருப்பி சொல்கிறேன், இந்த இடத்துக்கு சண்டை நடக்கிறதாகவோ, இந்த இடத்த எடுக்கிறதாகவோ அல்லது சேனைகள் சூழ்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கிட்ட வந்துட்டோன்னு அர்த்தம். இது முழுக்க நியூக்ளியர் வாராக இருக்கும். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 38:11 வாசிங்கள். எசேக்கியேல் 39:11. நான் 38 சொன்னனோ? சாரிம்மா, வாசிங்க. வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு. மூக்கை பொத்திக்கிட்டு ஏன் போகிறாங்க? புதைக்கிற இடத்துல நாத்தம் வராதில்ல, எரிக்கிற இடத்துல தான் நாத்தம் வரும். புதைக்கிற இடத்துல மூக்கை பொத்திக்கிட்டு போவாங்கன்னு இப்போ சொன்ன நாத்தம்னாங்கல்ல. கொரோனாவில் ஒருத்தரை புதைக்கும் போது எப்படி புதைச்சாங்க? எல்லாத்தையும் மூடிட்டு தான் என்ன செஞ்சாங்க? புதைச்சாங்க. மாஸ்க் போட்டுக்கிட்டு புதைச்சாங்க. மாஸ்க் மூக்கு தான் போட்டிருப்பாங்க இல்லையா? ஏன் அதை போட்டாங்கன்னா, அது உடம்புக்குள்ளேருந்து என்ன வந்துடும்? அந்த கொரோனா கிருமி வந்துடும்னு. இப்போ வரப்போது நியூக்ளியர் வார். அந்த 15வது வசனத்தில், அதே 39:15 ஒரு எலும்பை புதைக்கு மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை போடுவான்னு இருக்குது. அப்படி தானே இருக்குது? இருக்கா? ஒரு எலும்பு மேலே ஏன் அடையாளம் போடுவாங்கன்னா, பொதுவாக நியூக்ளியர் வார் நடக்கும்போது ஜனங்க எரிஞ்சிருவாங்க, அந்த எலும்பு மட்டும் மிச்சமாக இருக்கும். ஆனால் எலும்புக்குள்ளேருந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, நியூக்ளியர் கதிர்வீச்சுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை எரிக்கக்கூடாது. எரிச்சா அது காற்றுல கதிர்வீச்சு கலந்துரும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எலும்பை புதைக்க தான் செய்வாங்க. அதான் நியூக்ளியரில் செத்தவங்களுக்கான ப்ரொசீஜர். அப்படி புதைக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, மூக்கை பொத்தி கொண்டு இருப்பாங்க இந்த மாதிரி. இது எசேக்கியேல் 39:11 உள்ளதான தீர்க்க தரிசனம். வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். இதிலேயே இந்த யுத்தம் நியூக்ளியர் வாராக இருக்க போகிறது. இந்த யுத்தத்தில் இங்கே இருக்குது, இதுதான் நியூக்ளியர் அந்த அடையாளத்தை நாட்டுவான் அப்படின்னு இருக்கிறது. இப்போது ரஷ்யா தான் இதுக்கு 3rd வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா எசேக்கியேல் 38:2 பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய பேரை கர்த்தர் சொல்லியிருப்பார். நல்லா கவனிங்க. 38:2 மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி ஆகிய மாக்கோகு தேசத்தான் ஆகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அப்படின்னு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாங்கிற வார்த்தை இருக்காது. ஆனால் இங்கிலீஷில் ரோஷுங்கிற வார்த்தை இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்குறோம். எந்தெந்த வேர்ஷனில் இருக்குது ரோஷுங்கிற வார்த்தை அப்படின்னு சொல்லி. இதுவே மலையாளத்தில் ரோஷே அப்படின்னு இருக்கும்.
மராத்தியில் இருக்கும், அப்புறம் ஹீப்ரூவில் இருக்கும், எல்லாத்துலேயும் ரோஷுங்கிற வார்த்தை இருக்கும். எதில் இருக்காதுன்னா தமிழில் மட்டும் இருக்காது. அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அந்த பேரை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பேரை அர்த்தமாக மாற்றிட்டாங்க. இப்போ இயேசு, நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ இயேசுன்னு வர இடத்துலலாம் தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ன ஆகும்? அந்த மாதிரி ரோஷுங்கிற பேரை அவங்க வந்து ஹீப்ரு பேரை நேமை மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக இங்கிலீஷில் இருக்குது, ரோஷன் இருக்குது. இவன் எங்கேருந்து வருவான்னு கேட்டிங்கன்னா வடபுறத்துலேருந்து வருவான்னு வந்து எசேக்கியேல் 39:2 இருக்குது. உன்னை வடபுறங்களிலிருந்து இழுத்து 6 தொடர்களால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இஸ்ரவேலின் மலைகளிலே வர பண்ணுவேன் அப்படின்னு இருக்குது இல்லையா? வடபுறத்துலேருந்து வரணும். இங்கே பாருங்க, இதான் ரஷ்யா வடக்கு பக்கத்தில் இருக்குது. கரெக்டாக எருசலேம்லேருந்து நேராக கோடு போட்டால் நேராக எங்கே போகும்? ரஷ்யாவில் போய் நிற்கும். ஸோ இந்த யுத்தம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற யுத்தம் தான் அடுத்து வரக்கூடிய பட்டயம். இது நியூக்ளியர் வார். இந்த நியூக்ளியர் வாரில் எத்தனை கோடி பேர் சாவாங்க நமக்கு தெரியாது. எந்த அளவுக்கு போகும் தெரியாது, நமக்கு தெரியாது. பைபிளில் இருக்குது, இப்போ நம்ம பார்க்க போகிறோம், நமக்கு தெரியாது. ஆனால் முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொல்கிறாரு 500 கோடி பேர் செத்து போவாங்கன்றார். அவர் சொன்னார், இருக்குது அந்த ப்ரூஃபை நான் உங்களுக்கு காட்டுறேன். சொல்கிறார் பாருங்க, ஃபுல் ஸ்கேலாக நியூக்ளியர் வார் நடந்தால் 5 பில்லியன் பீப்புள், 500 கோடி பேர் சாவாங்க அப்படின்னு முன்னாள் அமெரிக்க அதிபர் சொல்கிறார். ஸோ முதலாவதாக பட்டயத்தினாலும், ரெண்டாவது பஞ்சத்தினாலும். இது ஐநா சபை சொல்லியிருக்கிற பஞ்சம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அடுத்து மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று வரப்போகிறது. மூன்றாவது மிக முக்கியமானது சாவினாலும் அப்படின்றது. சாவினாலும்னா இயற்கை பேரழிவு. இங்கே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் இயற்கை பேரழிவு நடந்தது. இது ஐஸ்லாண்டில் 40 கிலோமீட்டருக்கு 2024 போன வருஷம் 40 கிலோமீட்டருக்கு ஊர் எரிஞ்சு போச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போது வரக்கூடியதான இயற்கை பேரழிவுகளை சயின்டிஸ்டால் என்ன செய்ய முடியலையா, கணிக்கவே முடியலையா. இதெல்லாம் ஏதோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடக்க நினைக்காதீங்க. போன வருஷம் நடந்தது. போன வருஷம் பிப்ரவரி மாதம் நடந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முழுக்க சாம்பலாக போச்சு, மொத்தம் சாம்பலாக எரிஞ்சு போச்சு. ஸோ வேதம் சொன்னபடி அதில் மட்டும் ஆண்டவர் குறிப்பாக எந்த பேரழிவை சொல்கிறாருன்னா பூமி அதிர்ச்சின்னு சொல்கிறார். வெளிப்படத்தில் 24:8 சொல்கிறார்ல, பூமி அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி 7 இருக்கும். நீர் வருவதற்கு முன்பதாக உள்ள அடையாளங்கள் என்ன அப்படின்னு சொல்லும் போது கொள்ளை நோய், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள் என்பார். இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் பூமி அதிர்ச்சி எத்தனையோ 1000 நடந்திருக்குது. இந்த 6 மாதத்தில் மட்டுமே 1350 என்னமோ பூமி அதிர்ச்சி நடந்திருக்குது. 4 புள்ளிக்கு மேலே உள்ளது. பூமி ஆடிட்டே இருக்குது. இப்போ ரீசண்டாக ஜப்பான்லேருந்து ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க, மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சி வருது. எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வந்த நியூஸ். என்ன பூமி அதிர்ச்சி வருது தெரியுமா? 3 லட்சம் பேர் சாகிற அளவுக்கு ஒரு பூமி அதிர்ச்சி வருதான். அவங்க கொடுத்துருக்காங்க பேப்பர், எக்கனாமிக் டைம்ஸில் வந்தது. 3 லட்சம் பேர் சாகிற அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல இருக்கு பாருங்க, கில் ஓவர் 3 lakhs, ஜப்பான் வான்ஸ் மெகா குவாக் 3 lakhs, எக்ஸ்பர்ட்ஸ் சே இந்தியா ஃபேசஸ் ஈவன் கிரேட் ரிஸ்க். இந்தியாவுக்கும் இதில் என்ன இருக்குதா, பெரிய ஆபத்து இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது இயேசு சொன்னதான அடையாளங்களில் இதுவும் ஒன்று. இதெல்லாம் இப்போ இருக்குது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்குது. இது வரப்போகுது. வரும்போது அச்சோன்ட்டு போயிடக்கூடாது. இதெல்லாம் முன்னறிவிக்கப்பட்டது. இது எல்லாம் எப்போ நடக்கணும்னு கேட்டிங்கன்னா, வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய அடையாளம்னு பைபிள் சொல்லுது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி மங்கின நிறமுள்ள குதிரை வர்றதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சம்பவங்கள், மங்கின நிற குதிரை. கடைசியாக 4வது என்ன சொல்லுது? துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். துஷ்ட மிருகம்னா என்னென்னா, நேரடியாகவே மிருகங்கள் வந்து தாக்குறது, அது ஒன்று இருக்குது. இன்னொன்று கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, எல்லா கொள்ளை நோய்க்கு பின்னாடியும் ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும். குறிப்பாக அது பைபிளில் சொல்கிற துஷ்ட மிருகத்தின் பேராக தான் இருக்குது மேக்சிமம். இப்போ எபோலான்னு ஒன்று வந்துச்சு, அதுக்கு காரணம் வவ்வால் அப்படின்னு சொல்கிறாங்க. எய்ட்ஸ்னு ஒன்று வந்துச்சு, அதுக்கு காரணம் சிம்பன்சி குரங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொரோனா கூட என்ன சொன்னாங்க, ஒரு மிருகத்தினுடைய காரியத்தை தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், ஒட்டக காய்ச்சல், இப்போ கேரளாவில் மங்கி ஃபீவர், குரங்கு காய்ச்சல் வந்துச்சு. எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, எல்லாம் மிருகத்தினுடைய பேரோடு வருது. பைபிள் சொல்லுது துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம் 6-8 வெளிப்படுத்தின விசேஷம். என்ன ஆச்சரியன்னா, இந்த மிருகத்தின் பேரில் ஒரு மரணம் வருது அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. இந்த விஷயம் மலேரியாவிலேருந்து ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி பெருசாக வரல. அதுக்கு முன்னாடி எலி அல்லது நாய் கடிச்சா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இதான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. இந்த காலகட்டத்தில் மட்டும் ஐநா சபை என்ன சொல்லுது பாருங்கள், கொரோனாவை விட 20 மடங்கு சக்தி வாய்ந்ததான காரியங்கள் வருது. 20 மடங்கு சக்தி வாய்ந்தது.
இதெல்லாம் சவுண்ட் வைமா. கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். இது அவர் சொன்னது. கொரோனாவை விட புதிய கார்டு எல்லாம் ரெடியாக இருக்கு, இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆஸ்திரேலியா ஒரு லேபில் இருந்து ஏறக்குறைய ஒரு 315 வைரஸ் கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதன் அபாயம் பற்றி வைரஸ் ஆராய்ச்சியாளருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வைரஸ் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா உலக மக்கள் தொகையில் 15% செத்து போயிடுவாங்கன்னு சொல்கிறார். அதில் இருக்குது 100 பேருக்கு 5 பேருக்கு அது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்கள், இதிலையே 15% பேர் பாதிக்கப்பட்டால் இன்னும் 3 வாதம் இருக்குது. பட்டயம், பஞ்சம், பூமி எதிர்ச்சி, இது 3 இருக்குது. இந்த பட்டயம் நியூக்ளியர் வார், இது பஞ்சம், அதிலேயே 9 கோடி பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? இந்தியாவில் மட்டும் சொல்கிறாங்க. பட்டயத்தில் 500 கோடி பேர் சாவாங்கன்றாங்க. எல்லாம் கணக்கு பாருங்களேன். இவங்க சொல்கிற கணக்கெல்லாம் என்னமோ ஒரு 300-400 கோடி சாகிற மாதிரி இருக்குல்ல. இவங்க சொல்கிறத பார்த்தா பைபிள் என்ன சொல்லுது பாருங்களேன். துஷ்ட மிருகத்தினாலும் பூமியில் உள்ளவர்களில் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அதற்கு. இன்னைக்கு பூமியில் உள்ள கால் பங்குனா 200 கோடி, இவங்க சொல்கிறதெல்லாம் 300-400 கோடி. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடிக்கணக்கில் ஜனங்க சாக்குறன்ற கான்செப்டே இருக்காது. அப்படி ஒரு கான்செப்டே இருக்காது. ஒரு 10 பேர் செத்தாலே பெரிய விஷயமா இருக்கும். பேப்பரில் வரும், தினத்தந்தி பேப்பரில், வீடு இடிந்து 4 பேர், குடும்பங்க 4 பேர் செத்துட்டாங்கம்பாங்க. இன்றைக்கி அவன் கோடியில் சொல்கிறாங்க 9 கோடி பேர் செத்தாங்க. உங்கள் யாருக்காவது கஷ்டமாக இருந்துச்சா அதை கேட்கும்போது? இன்னும் 2030க்குள் 9 கோடி பேர் பாதிக்கப்படுவார்கள். இங்கே யாருக்காவது கஷ்டமாக இருந்துச்சா? இதில் சொன்னாங்களே 3 லட்சம் பேர் சாக போகிறாங்க பூமி எதிர்ச்சியில், உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சா? இப்போ நமக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லாமல் ஆயிடுச்சு பாருங்கள். நமக்கு அது ஏன்னா நம்ம இந்த மரணத்தை பற்றி அதிகமாக கேட்டு 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 இப்போ பாருங்கள், ஒரு 277 பேர் கிட்டத்தட்ட ஃப்ளைட்டில். இன்னும் எத்தனை நாள் உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க? நாளைக்கு மறந்துடுவீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் மட்டும் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா குறைஞ்சது ஒரு 3 மாதம் அந்த செய்தி நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். 3 மாதம். இப்போ மனுஷனுடைய இருதயம் உணர்வில்லாத இருதயமாக மாறிடுச்சு. வேதம் சொல்லுது, கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும். இப்போ அன்பு தணிஞ்சிருச்சே, செத்த உடனே ஆமாங்க அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்மலாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கிட்ட யாராவது இறந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம யாரும் வேலைக்கு போக மாட்டோம் இல்லை? நான் சொல்கிறது உண்மைதான்ல. அந்த காலத்தில் யாரும் இறந்துட்டாங்கன்னா நம்ம வேலைக்கு போக மாட்டோம். அடக்கம் பண்ணுற வரைக்கும் கூடவே நிற்போம், சாயங்காலம் வரைக்கும். பெரிய விஷயம், நம்ம யாரும் சமைக்க மாட்டோம். பக்கத்து வீட்டில் மரணம் இருக்குது, சமைச்சா வாசனை வரும் அப்படின்ட்டு சமைக்க மாட்டோம். இப்போ அம்மா செத்தாலே ஊருக்கு வரமாட்டான், அப்பா செத்தா ஊருக்கு வரமாட்டான். அங்கேருந்து சொல்கிறா, வீடியோ காலில் பார்த்துக்கிறேங்க, வந்து போகிறதுனா இப்போ ஆவர காரியமாக இல்லை, ரொம்ப செலவாகுது. அன்பு தணிந்து போகும். கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. அன்னைக்கு பையன் வர வரைக்கும் பாடி எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி பையனே சொல்கிறான், நான் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும், எடுத்துருங்க, நான் வந்து போனால் கூட என்ன எழுப்புவா போகிறேன் எங்கள் அம்மாவன்றான். யார் சொல்கிறது? பையன் சொல்கிறான். கண்ணு கூட பார்க்குறோம், கண்ணுக்கு எதிரில் பார்க்குறோம். அன்பு தணிந்து போகிற காலம் வந்துடுச்சு. கர்த்தர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாக நடந்துருச்சு. இப்போது வெளிப்படுத்தல் 6:5 கருப்பு குதிரையின் காலம் போய்கிட்டு இருக்கு. பின்னாடியே என்ன வருது? சிவப்பு குதிரைக்கு பின்னாடி என்ன வருது? மங்கின நிறமுள்ள குதிரை. மங்கின நிறம் என்பது மரணம், மிகப்பெரிய மரணம் வருது உலகளாவிய, வேதம் சொன்னபடி துல்லியமாக. இப்போது இந்த யுத்தத்தினுடையதான ஆரம்பம் அதுதான். யுத்தம் ஆரம்பிச்சிச்சு, எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கும். பட்டயம் ஒரு பக்கம், 3ஆம் உலக யுத்தம், அதோடு கூட பயோவார், அதோடு கூட மிகப்பெரிய பஞ்சம், அதோட இவங்க போடுற குண்டுனால இயற்கை பேரழிவு. ஆட்டோமேட்டிக்காக பூமி எதிர்ச்சி வரும்ல, குண்டு போட போட பூமி ஆடும்ல. ஏற்கனவே நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணி பூமி இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? பயங்கரமாக ஆடுது. கடலில் பண்ணி சுனாமி வருது. இப்போ இவங்க எல்லா குண்டையும் போட போகிறாங்க மக்கள் மேலே. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? டோட்டல் பூமியும் பாதிக்கப்படும், பூமி எதிர்ச்சிகள் வரும். ஆண்டவர் சொன்ன நாளும் ஒன்றாக நடக்க போகுது. ஆனால் இவைகள் எல்லாமே புறஜாதியார் மத்தியிலே நடக்கும் என்று வேதம் சொல்லுது. இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இவைகளுக்கு மத்தியிலே நம்முடைய ஆண்டவர் வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒருவேளை வருகை தாமதித்தாலும் இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை என்னையும் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இதிலிருந்து பாதுகாக்க கண்டிப்பாக படுவோம். ஆனால் நீங்களான ஆண்டவருக்குள்ளே இருக்கணும், அதான் முக்கியம். வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, செய்தி கேட்டதுனால மட்டும் இல்லை, இதை தாண்டி
இவ்வளோ விஷயத்தையும் கேட்குறீங்க. இது முதல் கொண்டாவது வருக வாசப்படிக்கிட்ட வந்துருச்சு, கண்ணுக்கு எதிரில் தெரியுது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. எலிசா சொல்கிறாருல்ல, இது ஒலிவ தோப்புகளையும் தோட்டங்களையும் துறவுகளையும் நிலங்களையும் வாங்குவதற்கு இது காலமோ அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அது என்ன அர்த்தம்னா, இது பணத்துக்கு பின்னாடி அலையிற காலம் அல்ல. எப்போ சொல்கிறாரு? எலிசா அப்போவே சொல்கிறாரு. அவருக்கு எதுவுமே தெரியல, அப்போவே சொல்கிறாரு. ஏன்னா அவர் இயேசுக்காக காத்திருக்கிற காலம் அது. இப்போது வாசப்பள்ளியிலேருந்து கதவை தட்டுறாரு, வெளியரங்கமாக எல்லாம் தெரியுது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. உங்களுக்கு நீங்கள் பார்க்குற வேலையை பாருங்கள், ஆனால் உங்கள் இருதயம் முழுக்க வருகையில் போகணும்னு இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, டக்குன்னு அவன் பேழையை கட்டுறான், மிருகங்கள் உள்ளே வருது, எல்லாத்துக்கும் ஆகாரத்தை போடுறான், எல்லாம் செஞ்சிட்ருக்காரு நோவா. ஆனால் உள்ளே போடணும், போயிட்டாரு, கதை அடைச்சாச்சு. அதுதான் சொல்கிறேன். இப்போ வருதுங்கிறதுனால நீங்கள் உடனே விட்டுட்டு இமயமலைக்கு போய் பதுங்கி கொள்ளுங்க நான் சொல்லலை. உடனே எல்லாத்தையும் தூக்கி காசெல்லாம் சேர்த்து இது சாப்பாடெல்லாம் வாங்கி பதுக்கி வைங்க, அது சொல்ல. நீங்கள் பார்க்குற வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. நடுவில் வருகை வரும், போகிறதுக்கு உங்கள் ஆத்மாவை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ வந்தாலும் நான் போவேங்கிற நிச்சயமாக உங்கள்கிட்டையாவது இருக்கணும். எலியாகிட்ட இருந்த ரொம்ப பெரிய ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், இன்று நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். ஏதோ வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி சொல்கிறான், நான் இன்றைக்கி பரலோகத்துக்கு போக போகிறேன். அந்த நிச்சயம் இருந்துச்சு பாருங்களேன். உங்களுக்கு இருக்குது அந்த நிச்சயம்? உங்களுக்கு இருந்தால் சோத்திரம், பிரைஸ் தரலாம். நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, இருக்கணும்னு சொல்கிறேன். நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறேன், கர்த்தருடைய வாழ்க்கை வாழ்கிறேன், ஆண்டவர் வந்தால் கண்டிப்பாக நான் போயிடுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கா? அதுதான் இப்போ தேவை. அவர் வரும்பொழுது அவரை நான் சந்திப்பேன், முகமுகமாக மகிமையில் சந்திப்பேன். நான் தான் அடிக்கடி சொல்வேன். சாரணராஜம்மா எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்க தெரியுமா? பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன், பரலோக வாசல் பரம சீயோன் பூரித்து என்னை வரவேற்குமே. ஸ்தேவான் சொல்கிறான், வானம் திறந்திருக்கிறதையும் ஆண்டவர் நிற்கிறதையும் நான் பார்க்குறேங்கிறான். இதுதான் பரலோகத்துக்கு போகிறதான கான்ஃபிடென்ட். அதான் பரிசுத்தவான்கள் முன்னி நான் சொல்லி கேட்டிருக்கிறேன். அந்த மரண நேரத்தில் தூதர்களை பார்ப்பாங்களா, அவங்க கூட்டிகிட்டு போகிற வரத, இதோ தூதர்கள் வந்துட்டாங்க என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வாஞ்சியாக இருந்தாங்க, தயாராக இருந்தாங்க, ரெடியாக இருந்தாங்க. இன்றைக்கி நாம் இருக்கிறோமா? வரப்போது எல்லாம் தெரியுது, இன்னும் கூட ரெடி ஆகலை. இன்னும் உலகத்துக்கு பின்னாடி, இன்னும் பாவத்துக்கு பின்னாடி, இன்னும் மொபைலில் நம்ம என்ன பார்க்கக்கூடாதோ அதை பார்க்குறதுக்கு பின்னாடி, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பார்க்குறது, நீங்கள் அம்மா கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் கணவன், யாருக்கும் தெரியாது உட்காந்து எல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் கணவன் உங்களை பரலோகத்தை கைப்பிடிச்சு கொண்டு விட போகிறதில்ல, உங்கள் மனைவி கைப்பிடிச்சு கூட்டு போகிறதில்ல, பெற்றோர் பிள்ளைகளை கூட்டு போகிறதில்ல. ஆனால் ஒன்று, கர்த்தர் கூட்டிகிட்டு போவார். அவருக்கு உங்களுடைய தானே நீதி தெரியும், நீங்கள் யாருன்னு அவருக்கு தெரியும், பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் வரும்போது ஒரு இமைப்பொழுது ஒரு நிமிஷம் நீங்கள் அவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறீங்களான்னு மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. மற்றவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கி விசுவாசிக்கு என்ன, பாஸ்டர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், சக விசுவாசிகிட்ட நல்ல பேர் வாங்கணும், சபையில் இருக்கிற எல்லாரும் புகழணும். என்னத்துக்கு? அவன் வரப்போகிறான் பரலோகத்துக்கு, வந்தால் தோத்துறான். அவன் கொண்டு போய் பரலோகத்துக்கு உங்களை விட போகிறானா? உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகிற ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட சாட்சி வாங்கினீங்களா? அவர் வரும்போது சொல்லுவாரா, உண்மையும் உத்தமுள்ள ஊழியனே எஜமான சந்தோஷங்கள் பிரவேசின்னு சொல்லுவாரா? மற்றவங்களை கெட்டவன் சொன்னால் கூட கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் கர்த்தருக்கு முன்னாடி உண்மை உள்ளவனாக இருந்துட்டீங்கன்னா எவன் எது சொன்னாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. உங்கள் சாட்சியை அவர் விளங்க பண்ணுவார், உன் பேரை அவர் பெருமைப்படுத்துவார். நீ மற்றவங்ககிட்டலாம் நல்ல பேர் வாங்கிட்டு கர்த்தருக்கு முன்பாக இருளான வாழ்க்கை வாழ்ந்தினா ஒரு பிரோஜனம் இல்லை, ஒரு வயலும் வரலது கூட்டு போக மாட்டான். சில ஆட்கள்லாம் பாஸ்டர்கிட்ட இங்கே நல்ல பேர் வாங்கிடுவான், போய் வெளியே வட்டி கூட்டுக்கிட்டு இருப்பான். இங்கே நல்ல பேர் வாங்கிடுவான், அங்கே 2 வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பான். இங்கே நல்ல பேர் வாழ்ந்துக்குவான், புறஜாதியாரத்தில் காணப்படாத அருவருப்புகள் உங்களுக்குள் காணப்படுகிறது கொரிந்தியருக்கு எழுதுறார் பவுல். சபைக்குள்ள நீ நல்ல பேர் வாங்குறது முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லலை. அதை விட முக்கியம் கர்த்தருக்கு முன்பாக சாட்சி வாங்குறது. இங்கே வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வருகையில் கைவிடப்பட்டால் கஷ்டம். ஒவ்வொரு நாளும் அதான் வேதம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஒவ்வொரு நாளும் உங்களை ஆராய்ந்து பாருங்க, வேலைக்கு போங்க, படிங்க, என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஆனால் அதை விட ஒரு படி மேலே, ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் வந்தால் நான் போகணும். படுக்க போகும்போது அதான் தோணணும், ஆண்டவரே நீங்கள் வந்தால் நான் போகணும். எழுந்திரிக்கும் போது ஆண்டவரே நீங்கள் வந்தால் போகணும். அது ரத்தத்தில் ஊறிடணும். நான் அதனால தான் எப்போ சந்தோஷமாக சொல்வேன், எல்லாருக்கும் எல்லா ஊழியம் கொடுத்தாரு, எனக்கு கர்த்தர் கிருபையாக ஒரு ஊழியம் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இது ஒரு ஆசீர்வாதம், ஒரு டேஞ்சரும் இருக்குது. என்ன ஆசீர்வாதம்? டெய்லி வருகையை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். ஏதோ மாதத்துக்கு ஒரு நாள் நினைக்க, வாரத்துக்கு ஒரு நாள் நினைக்கல, டெய்லி அவரை பற்றி வருகையை பற்றி நினைக்க பேச ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாகவும் கேட்கப்படும். இவ்வளோ பேருக்கு போதிக்கிற நானும் என்ன செஞ்சிடணும், இதில் போயிடணும். அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வாரத்தை பேசுறாரு, 2 வாரத்துக்கு பேசுகிறாரு, வருஷத்துக்கு ஒரு தடவை பேசுகிறார், அது வேற. நீங்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் இயேசுவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை நிச்சயத்துக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் அந்த பாவ மன்னிப்பை நிச்சயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கிறிஸ்தவங்க, நாங்கள் 2 தலைமுறை கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், எங்கள் அப்பா கிறிஸ்டின், எங்கள் தாத்தா கிறிஸ்டின், அதெல்லாம் இருக்கட்டும். அவங்க அதுக்காக அவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க.
பரதேசிக்குள்ளே போயிட்டாங்க. நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களா? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா? அதை பாருங்கள். உங்கள் பழைய பெருமைகளை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இருக்குதா? உண்மையா? ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும். எடுக்காமல் போகவே முடியாது. சில கேட்குறாங்க, ஞானஸ்தானம் இருக்குதா? அதெல்லாம் இல்லையே. கல்லை எடுக்கலையே. கல்லை எடுக்கலை. பக்கத்தில் தொங்கின ஏசுநாதர் எடுத்தாரா? கல்லன் ஞானஸ்தானம் எடுக்கல, ஏசுநாதர் எடுத்தாரா? நீங்கள் குமாரன் சாயலுக்கு ஒப்பா மாற போறீங்களா? கல்லனின் சாயலுக்கு ஒப்பா மாற போறீங்களா? குமாரன் சாயல் தானே, அவர் எடுத்தால் நீங்களும் எடுக்கணும். அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு. கல்லை எடுத்தானா? கல்லை எடுக்கலை. அவன் பரதேசிக்கு தான் போனான், பரலோகத்துக்கு போகல. ஆனால் இயேசு பரலோகத்துக்கு போனார். இப்போ நீங்கள் பரதேசிக்கு போனால் பரலோகத்துக்கு போகணுமா? ஆவிகள் இளைப்பாற இடத்துக்கு போகணுமா? இல்லை நித்தியமாக அவரோட இருக்கிற இடத்துக்கு போகணுமா? இன்றைக்கி ஒரு கூட்டம் கல்லை எடுத்தானா, அதை எடுத்தானா, தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். குழந்தையில் எடுத்த, சின்ன வயசில் கொடுத்தாங்க. இந்த ஞானஸ்தானம் எதுவும் பைபிளில் இல்லை. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே என்ன செய்யணும்? தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். அதுதான் பைபிள் சொல்லுது. அந்த ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? எடுக்கலைன்னா எடுங்க, ஒப்பு கொடுங்க. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. அடுத்து எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி அதுக்கு விரோதமாக ஒரு உபதேசம், பரிசுத்தாவிலாம் கிடையாது, அந்நிய பாஷை கிடையாது, ஆவியானவரே கிடையாதுங்கிறான். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், ஆவியானவர் உண்டு. அவர்தான் சபையினுடைய மூத்த போதகராக இருக்கிறார். அவர்தான் சபையை நடத்துகிறார். அவர்தான் சபையை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறார். ஸோ ஆவி இல்லைன்னு சொல்கிறவனுக்கிட்ட அவங்ககிட்ட ஆவி இல்லைன்றோம், ஆவி இல்லைன்னே இருக்கட்டும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம இப்பொழுது நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் வரதான், அவர் இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் ஆவியானவர் தான் நம்மளை கொண்டு போய் மணவாளனுக்கிட்ட மணவாட்டியை சேர்க்க போகிறவர். ஸோ சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் என்ன செய்யுங்க? கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை வீட்டுக்கு தெரியாமல் வரோம், என்ன பண்ணலான்னா ஒன்றும் இல்லை, வீட்டில் யாரும் இல்லாத போது முழங்கால் போட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க. வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நீங்கள் செய்யணும். என்ன தெரியுமா? சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. வரப்போது நீங்கள் போக போகிறீங்க. அப்படி போக போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெறுங்கையாய் கிறிஸ்துவை சந்திக்க போக முடியாது. ஏன்னா ஒன்று, அவர் கட்டளை கொடுத்துருக்கார், நீங்கள் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ நீங்கள் சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ கண்டிப்பாக சுவிசேஷம் என்ன செய்யணும்? அறிவிக்கணும். இன்னொன்று, நீங்கள் சரியாக ரட்சிக்கப்பட்டீங்கன்னா சுவிசேஷம் அறிவிப்பீங்க. ஏன் தெரியுமா? சரியாக ரட்சிக்கப்பட்டால் உங்களுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம்னு ஒன்று வரும். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களை இயேசுவை பற்றி சொல்லாமல் இருக்கவே செய்யாது. கண்டிப்பாக சொல்லும். அதுதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அது சும்மாவே இருக்க விடாது. அப்படி சும்மாவே நீ இருக்க யாருக்கும் சொல்லாமல் இருக்கன்னா உன் ரட்சிப்புக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நான் நேரடியாக சொல்கிறேன், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீ சுவிசேஷம் சொல்லலை, எங்கேயோ ப்ராப்ளம் இருக்குது. உன்னால் சொல்லாமல் இருக்கவே முடியாது. நல்லா ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசில் எங்கள் சர்ச்சிலலாம் சொல்லிலாம் கொடுக்கல எங்களுக்கு இந்த மாதிரிலாம் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு. ஆட்டோமேட்டிக்காக முடிவெட்டுறவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். முடிவெட்டினார் பண்ணுறாள், போய் முடிவெட்ட போனேன். அவர்கிட்ட கேட்டேன், சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கீங்களான்னு. என்ன புதுசாக கேட்குறீங்கன்னாரு. ஏன்னா அவர்கிட்ட நான் 4 வயசுலேருந்து வெட்டுறேன், 18 வயசுலேருந்து இயேசு ஏற்றுக்கிட்டேன். என்ன திடீர்னு கேட்குறேன் அப்படின்னாரு. என் கூட ஒரு நாள் சர்ச்சுக்கு வாங்கலேன் அப்படின்னு. என்ன விஷயம்னாரு. சூப்பராக இருக்கும், நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன், நல்லா இருந்துச்சு, வாங்கலான்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். நம்மளால் வாய் சும்மாவே இருக்காது. ஏன்னா அந்த அன்பு உள்ள நெருக்கி ஏவும். உங்களுக்கு சொல்ல தோணலைன்னா அந்த அன்பு உள்ளுக்குள்ளே சரியாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த. ஸோ இவ்வளோ காரியத்தையும் உங்களுக்கு ஒரு சின்ன வேலை பண்ணி கொடுத்துருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ காரியத்தையும் ஒரு டிராக்டாக போட்டிருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்ககிட்ட இருந்தால் நாங்களும் சொல்லுவோமே, எங்களுக்கு சொல்லலாம் தெரியலன்னு. இது எல்லாமே எவிடன்ஸோடு இருக்குது. இல்லை, இந்த டிராக்டை நீங்கள் எல்லாருக்கும் நிறைய கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஆளுக்கு 5 கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுங்கள், கை வச்சு ஜோம் பண்ணி, யாராவது ரட்சிக்கப்படாத 5 பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள், வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு முதல்ல அந்த 5 பேரை வச்சு ஜோம் பண்ணணும். அவங்களுக்கு கொண்டு போய் இதை கொடுங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டால் அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் உங்கள் கணக்கிலே வைத்துக் கொள்வார். உங்கள் சபையினுடைய அட்ரஸ் போடுறதுக்கு பின்னாடி என்ன பண்ணியிருக்கிறோம்? இடம் கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் இங்கே உங்கள் சபையின் அட்ரஸை போட்டு கொடுத்துட்டீங்கன்னா ரட்சிக்கப்படுற ஆத்மாவை சர்ச்சை கூட்டு வந்துடணும். அதான் வேலை. அல்லேலூயா. ஸோ வெளியே உங்களுக்கு இது கொடுப்பாங்க. இயேசு வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நாம் எல்லோரும் தேவ சமூகத்தில்? எல்லாம் கண்களை மூடுவோம். ஒரு 2-3 நிமிஷம் மாத்திரம். நான் ஜெபம் பண்ணிவிட்டு பாஸ்டர்கிட்ட கொடுத்துருவேன், அவங்க நடத்துவாங்க. உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த வருகையில் நீங்கள் போவீங்களான்னு உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்படி இருக்குது?
ஒருவேளை ஆயத்தம் இல்லைன்னு உங்களுக்கே தோணுச்சுன்னா இது ஆயத்தப்படுகிற நேரம். ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவானாகில் அவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான்னு வேதம் சொல்லுது. மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இன்னும் வருக வரல, இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களை ஆண்டவருக்கு முன்பாக நின்று பாருங்கள். இன்னென்ன காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது, இதெல்லாம் இன்னும் நான் ரட்சிக்கப்படல, இன்னொரு விஷயத்தில் விடுபடலை, ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு, ஆண்டவரே என்னை இதெல்லாம் நீங்கி போகட்டும், நான் அவன் சந்திக்கிற அளவுக்கு மாறணும்ப்பா அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. இந்த ஒரு நிமிஷம் மட்டும் அதுக்காக எடுத்துக்கொள்ளுங்க. நான் அந்த நேரத்தில் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லா கண்களை மூடியிருப்போம். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கலை. ஆண்டவர் இன்றைக்கி என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறாரு. வருகை வரப்போது நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்க விரும்புகிறேன், ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க இருக்கிறீங்களா? நான் தண்ணியில் மூழ்கி எடுக்கலை, இன்னும் எடுக்கலை, இன்றைக்கி ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? அப்படி யாராவது இருந்தீங்கன்னா வந்து ஊழியக்காரரை பாருங்கள். அது எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த ஞானசானத்தை அவங்க சொல்கிற முறைப்படி நீங்கள் எடுக்கலாம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த 2 நாளும் என்னோடு இடைப்பட்டிருக்கிறாரு, என் கூட பேசி இருக்கிறார். ஆண்டவர் இந்த வருகையில் நான் போயிடணும். நான் மட்டும் இல்லை, என் குடும்பமும் போகணும். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் கூட ஒரு கூட்டத்தை நாங்கள் கூட்டிக்கிட்டு போனோம். வெறுங்கையா ஆண்டவரை சந்திக்க நாங்கள் போகக்கூடாது. இந்த ட்ராக்ஸை கொண்டு போய் நாங்கள் கொடுக்க போகிறோம், ஜெபம் பண்ணி கொடுக்க போகிறோம். கர்த்தர் அவங்கள ரட்சிப்பு கூட நடத்த போகிறாரு. அப்படி ஒருவேளை நீங்கள் அப்படி ஆண்டவர் உங்களோட உணர்த்தி நான் வருகையில் போகணுங்க நீங்கள் தீர்மானம் இன்றைக்கி ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறாருன்னா உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும் பொழுது நானும் என் வீட்டாரும் குடும்பமாக இந்த வருகையில் போகணும். ஆண்டவரே, கைவிடப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் யாருமே இருக்கக்கூடாது. எங்கள் சபை முழுக்க போயிடணும். ஆண்டவரே, எங்கள் சபைக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டு நரகத்துக்கு போயிடவே கூடாது. எங்கள் சபைக்குள்ளே காலை வச்சுட்டு நரகத்துக்குள்ளே கால் வச்சிடவே கூடாது. எங்கள் சபை தான் பரலோகத்துக்கான கடைசி இடமா இருக்கணும். இதுதான் வானத்தின் வாசலாக இருக்கணும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வார்த்தைகளை விதைத்திருக்கிறீர். நீர் வரும்பொழுது ஆண்டவரே இந்த விதைகள் 100க்கு 100 இந்த சபையில் முளைப்பதாக, நல்ல கனி கொடுக்கிற மரங்களாய் மாறுவதாக, நல்ல நிலங்களாய் மாறுவதாக. ஆண்டவரே, புளிப்பில்லாத அப்பத்தை, ஆண்டவரே புளிப்பில்லாத அட்டையை சுட்டு சாப்பிடுகிற சபையாய் மாறுவதாக. இந்த சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, வந்த ஜனங்கள் எல்லாம் சுகபத்திரமாக வீடு போய் சேர கிருபை பாராட்டும். தகப்பனே, இந்த சபையை சுற்றிலும் வேலி அடைங்க, கட்டுமான பணிகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இப்படி வருகைக்குள்ள சபை கட்டடமும் ஆயத்தமாகட்டும், ஜனங்களும் ஆயத்தமாகட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. எல்லாம் தேவன் பாஸ்டருக்கு நல்ல ஒரு கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துதலை அவர்களுக்கு தெரிவிப்போம். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. நாம் சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். சத்தியம் இது முதற்கொண்டு கிரியை செய்ய வேண்டும், அநேகரை விடுதலையாக்க வேண்டும். இப்போ சொன்ன காரியங்கள் எல்லாம், நமக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் பஞ்சம் வருகிறது, யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இன்னும் அநேக காரியங்கள், மரணம் வர இருக்கிறது என்ற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியானோருக்குள்ளே திடமனதாக இருக்கும் பொழுது நமக்கு பயம் வராது. ஏனென்று சொன்னால் முன் குறித்து இதை தேவன் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஆனால் ஒன்று இருக்கணும், அவருடைய சத்தியம் உனக்கு, சத்தியம் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. சத்தியத்தை நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் சத்தியம் நம்ம என்ன செய்யும்? விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கி. ஆமேன். சத்தியம் இல்லாத இடத்துல என்ன இருக்காது? உன்னை கர்த்தர் மூடவும் மாட்டார், செட்டைகளின் கீழே அடைக்கலமும் கிடையாது. அந்த சத்தியம்தான் நமக்கு என்ன இருக்கும்? ஆமேன். சிறகுகளாலே உன்னை மூடுவார், செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையாலே தேவனுடைய காரியங்களை நமக்கு திஷ்டாந்தமாய் நமக்கு வெளிப்படுத்தினதுக்காய் தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். நல்ல பிதாவே,
இம்மட்டுமாய் தேவனே கர்த்தர் இந்த 2 தினங்களிலும் காலை மாலை வேளையிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே, சத்தியத்தின் கேட்கிறவர்களாய் அல்ல, அதன் பிரகாரமாய் நடக்கிறவர்களாய் எங்களுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரணும் ஆண்டவரே. நில வாய்களை தெரிந்து சொல்லாமல் எங்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் வர வேண்டும். மாற்றம் வராத காரியங்களாய் அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நவமான இருதயமாய் நான் உனக்கு மாற்றுவேன் என்று சொல்லுகிறாரு. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நவமான இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த அன்பு தணிந்து போகிற காலங்களிலே அந்த நவமான இருதயம் இருந்தால் தான் அன்பு பெருகும் ஆண்டவர். கிறிஸ்துவில் உள்ள அன்பு பெருகும் ஆண்டவரே. உன்னில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் இருக்கிற அன்பு பெருக வேண்டும் ஆண்டவரே. பிறர் இருக்கிற இடத்தில் இருக்கிற பாரங்களை நாம் சுமக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று அருமையான பவுல் அடிகளார் சொல்கிறதை போல ஒருவர் பாரத்தை ஆண்டவரே அப்பா, அந்த பாரத்தை ஆண்டவரே சுமக்கிற ஒரு ஜனங்களாய் சபையாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே அருமையான ஊழியரை கொண்டு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான ஊழியருடைய ஆண்டவரை ஊழியங்களை கர்த்தர் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை எல்லை கடந்து ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அவரை பயன்படுத்தி அநேகருக்கு இந்த வருகையை குறித்ததான ஆண்டவரே நல்ல ஒரு விழிப்புணர்வை கர்த்தர் ஏற்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான். Glory to Jesus. ஆண்டவரே, பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஆசீர்வாதத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் பவுல் சொன்னாரு, மேலானவைகளை நாடுங்கள், கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, மேலானவைகளை நாடும்படியாய் இனி சபை ஆண்டவரே எல்லாம் மேலானவைகளை குறித்து சிந்திக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. வந்திருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல ஆண்டவரை திரும்பி போகும் பொழுது தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிற ஒரு ஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லும், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆசீர்வாதமும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடும் கூட நித்தியமாய் அவருக்கு வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.